அடுத்ததாக சிறப்புரை ஜனாப் அப்துல் ஹமீத் சாப் அவர்களுடையது. அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு அறிமுகம் இருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஒரு சிறந்த இஸ்லாமிய பேச்சாளர், மார்க்க அறிஞர், இஸ்லாமிய அழைப்பாளர், ஜமாத்தே இஸ்லாமியின் பாண்டிச்சேரியுடைய மண்டல அமைப்பாளராக இருக்கின்றார்கள். ஜனாப் அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa natawakkal alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கிருஷ்ணகிரி கிளையின் சார்பாக ஃபைன ததுகபூன், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்ற மையக்கருத்திலே கிருஷ்ணகிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் மெக்கானிக்கலுக்கான ஒரு சிறப்பு ஒன்றுடன் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற ஜமாத் இஸ்லாமிய தலைவர் சிபத்துல்லா அவர்களே, முன்னாலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முஸ்தாக் அஹமது அவர்களே, இன்னும் எனக்கு முன்னாலே திருக்குறளுடைய தஸ்கீர் ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இஸ்மாயில் ஃபலாஹி அவர்களே, நிகழ்ச்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தம்பி ஜமாத் இஸ்லாமிய கிளை செயலாளர் முவாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருந்தொழிலாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை ஓட்டுநர் நண்பர்களே, மெக்கானிக்கல்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே உலகணிந்து வரவேற்பதோடு என்னுடைய முகமனாகிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்ல வேண்டும். என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 6 மாதமாக உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி உங்களோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து அது தள்ளி போய் இன்று கைகூடி இருக்கின்றது. அந்த வகையிலே அல்லாஹ்விற்கு நன்றி. அந்த வகையில் இது எனக்கு மிக மகிழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், இவங்களுக்கு நிகழ்ச்சி வைக்கிறீங்கன்னு சொன்னால் நான் நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டேன். அந்த அடிப்படையில் புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு இங்கே தான் வீடு இருக்குது, இருந்தாலும் கூட அங்கே வேலை இருந்தது, உங்களுக்காக என்ன செஞ்சேன், நான் இங்கே வந்திருக்கேன். அந்த வகையில் இது மகிழ்ச்சியான ஒரு நேரம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இது ஜமாத் இஸ்லாமிக்காரங்க நம்மளை ஸ்பெஷலாக கூப்பிட்றாங்க. பொதுவாக கட்சிக்காரங்க தானே கூப்பிடுவாங்க, அப்படிதானே? இல்லை, பொதுவாக கட்சிக்காரங்க தான் கூப்பிடுவாங்க. ஜமாத் இஸ்லாமி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஜமாத் இஸ்லாமி நண்பர்களை சில பேருக்கு உங்களுக்குலாம் தெரியும். அவர் ஜமாத் இஸ்லாமின்னு உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாத்தையும் தோக்கி இருக்குது. ஜமாத் இஸ்லாமியினர் ஏன் நம்மளை
கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப ஜமாத் இஸ்லாமியா என்னன்னு கூட ஒரு கேள்வி இருக்கு நிறைய பேர். சில பேர் ரேண்டமா தெரியும், பிளாட்டா தெரியும், அவங்களாம் ஜமாத் இஸ்லாமிக்காரங்க அப்படின்னு சொல்லி பல பேர் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெருக்கமா உள்ளவர்களுக்கு கொஞ்சம் போல தெரியும். இப்ப ஜமாத் இஸ்லாம்னா என்னன்னு ஒரு முதல்ல தெரியும். அன்பிற்கில்ல ஜமாத் இஸ்லாமி 1941 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய இயக்கம். இப்ப 41 எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம்களை சீர்திருத்துவதே பெரிய சவாலாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கம் முஸ்லிம்களை சீர்திருத்த வேண்டும், இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் இருக்கு நீங்க சிரிச்சு பாருங்க. 1941 ஜமாத் இஸ்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. 1947 37 வரைக்கும் ஒரு 2ஆம் உலக போர் நடக்குது. அப்ப 47 ஜமாத் இந்தியா 2 தேசமாக பிரிகிறது. ஒன்று முஸ்லிம் இந்தியா என்று, இன்னொன்று இந்து இந்தியா என்று பாகிஸ்தான் இந்தியாவாக பிரிகிறது. அப்ப ஜமாத் இஸ்லாமுடைய அன்னைக்கு இருந்த தலைவர்கள், பல தலைவர்கள், மௌலானா மௌதூதி உட்பட என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்க பாகிஸ்தான் போறத முடிவெடுத்தாங்க. ஏன்னு சொன்னா முஸ்லிம்கள் தங்களுக்கான ஒரு தேசத்தை வாங்கி இருக்கிறாங்க. பாகிஸ்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாக்குனா என்ன? தூய்மை. ஸ்தான்னா தூய்மைப்படுத்தப்பட்ட பூமி. அதே இது குஃபுர்ஸ்தான். இந்தியா வந்து குஃபுர் இருக்குங்க, குஃப்ரியத் இருக்குது, இங்க ஷிர்க் இருக்குது. அதனால நாங்க என்ன செய்ய போறோம்? பாகிஸ்தான் தூய்மைப்படுத்தப்பட்ட பூமிக்கு போறோம் சொல்லிட்டு முஸ்லிம்கள் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அவங்க என்ன பார்க்க அந்த பாகிஸ்தான் வச்சுக்க போறாங்க அப்படின்றத நாங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான தலைவர்கள்லாம் அங்க போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் இங்க இருந்தாங்க ஜமாத் இஸ்லாமிக்காரங்க. அப்ப அவங்களாம் முடிவு எடுத்தாங்க, என்ன செய்யலாம், ஜமாத் இஸ்லாமி கழிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னு சொன்னா பிரிவினை, இந்தியா 2ஆம் பிரிவதற்கு முன்னே இந்த சூழல் வேற, இந்தியா பிரிந்த பிறகு ஏற்பட்ட ஒரு சூழல் வேற. அப்ப இங்க ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை முன்னெடுக்க முடியுமா? இஸ்லாத்தை வாழ்வியல் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய கொள்கையை கொள்கையாக வைத்துக் கொண்டு, இஸ்லாமிய லட்சியத்தை லட்சியமாக வைத்துக் கொண்டு ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை இந்த நாட்டிலே கொண்டு போக முடியுமா என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில ஜமாத் இஸ்லாமியை கலைச்சிடலாமா அப்படின்னு கூட பல பேர் என்ன செய்ய யோசிச்சாங்க. ஆனாலும் சில பேர் என்ன செய்தார், இல்லை இல்லை, இஸ்லாமிய இயக்கம் என்பது சாதகமான சூழ்நிலை மட்டும் இயங்கக்கூடியது அல்ல, மாறாக பாதகமான சூழ்நிலையிலும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இஸ்லாமிய இயக்கம். ஆகவே நாம் இந்தியாவிலே இஸ்லாமிய இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து 1948 ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் ஆரம்பிக்கப்பட்டது. 41 ஆரம்பிக்கப்பட்டது பேர் என்ன? ஜமாத் இஸ்லாமி. 48 ஏப்ரல் 16 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த். ஹிந்த் என்று சொன்னால் பல பேர் விலைக்கு வச்சிருக்காங்க, இந்துக்களுக்கு வேலை செய்யற ஜமாத் இப்படி சொல்ல வாய்விட்டு சொல்லி இருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, பல ஊர்ல சொல்லி இருக்கிறாங்க. ஹிந்து என்று சொன்னால் இந்துஸ்தான், அவ்வளவுதான். ஜமியத்துல் உலமா ஹிந்த் இருக்கிறது. எப்படி ஜமாத் இஸ்லாமி 2 ஆச்சோ, பாகிஸ்தான்ல இருந்தது, இங்கே இருக்குது. அதுபோல ஜமியத்துல் உலமா, பாகிஸ்தான் ஜமியத்துல் உலமா இருந்தது. இப்ப இந்துஸ்தான்ல இருந்த ஜமியத்துல் உலமாக்கு என்ன செய்யறது? ஜமியத்துல் உலமா ஹிந்த் என்று பேர். இப்ப ஹிந்த் என்று சொன்னால் இந்துஸ்தான் என்று பொருள். அப்ப ஜமாத் இஸ்லாமி இந்தியா உருவாக்கப்பட்டது 1948. ஏறக்குறைய 75 ஆண்டுகளும் ஜமாத் இஸ்லாமி இந்த பயணத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, இப்போ தெரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு கேள்வி வரும் கிட்ட, ஜமாத் இஸ்லாமி அப்படி என்ன சாதனை கொடுத்தது? 75 வருஷம் சொல்றீங்க, எங்களை பல பேருக்கு அந்த பேர் கூட தெரியல, எங்களுக்கு பல பேர் ஜமாத் இஸ்லாம்ல என்ன கூட தெரியல. அப்படி இருக்கும்போது 75 ஆண்டுகளாக நீங்க என்ன சாதனை செய்தீர்கள் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். அன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. இந்தியா பாகிஸ்தான் நாடு பிடிக்கிறது. அங்கிருந்த இந்துக்கள் இந்த பக்கம் மைக்ரேட் ஆகிறாங்க, இங்க இருக்கிற இந்துக்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. வெறும் கலவரம் ஏற்படுகிறது. 2 தரப்பிலும் உயிர் சேதம் ஏற்படுகிறது. பல முஸ்லிம்கள் முர்தத் விட்டார்கள். முர்தத்னா தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்தை விட்டுட்டாங்க. ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஒரு கணக்கு இருக்கிறது. 10 லட்சம் பேர் நாங்க முஸ்லீம்ல இருந்து கை தூக்கிட்டாங்க.
அப்பதான் விட்டாங்க. அதுல ஜமாத் இஸ்லாமி 1947 வேலை செஞ்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை மீட்டு இருக்கிறது. ஒரு 5 லட்சம் பேரை மீட்க முடியல, முடிஞ்சிச்சு. அப்ப ஜமாத் இஸ்லாமி அந்த ஒரு சூழ்நிலையில இந்தியாவில் பெரிய கலவரம், பெரும் முஸ்லிம்கள் பெருவாரியாக யூபியில, பீகார்ல, அசாம்ல, பெங்கால்ல மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது. முஸ்லிம்கள் நாட்டில் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எடுக்கிறது. முஸ்லிம்கள் நிராசைக்கு ஆளாகிறாங்க. இனிமேல் இந்த நாட்டில் நம்மளால வாழ முடியாத ஒரு முடிவுல வந்துடுறாங்க. என்று சொன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் போக, இல்ல மேற்கு பாகிஸ்தான் போக, இப்ப இருக்கிற பங்களாதேஷ் போக போயிருக்கு கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இங்க பெரிய கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜமாத் இஸ்லாமி தலைவர் சொன்னார், ஜமாத் இஸ்லாமி சொன்னாரு, முஸ்லிம்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் நிராசை அடைய வேண்டாம். இது நம் நாடு, நாம் பிறந்த நாடு, நம்மன். இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் நம்ம யாருக்கும் கிடையாது. ஆக இந்த நாட்டிலே நாம் இருப்போம், இந்த நாட்டிற்கு பயனுள்ளவராக நாம் இருப்போம். இந்த நாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆகவே இங்கிருந்து நாங்கள் யாரும் போக வேண்டாம் என்று முதலாக முஸ்லிம்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது என்று சொன்னால் ஜமாத் இஸ்லாமி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சூழ்நிலை மாறியது. ஜமாத் இஸ்லாமி 75 ஆண்டுகள் பல்வேறு பணிகளை செய்தது. முஸ்லிம் மத்தியிலே மிகப்பெரிய சீர்திருத்த பணியை ஜமாத் இஸ்லாமி செய்திருக்கிறது. இன்னைக்கு என்ன சீர்திருத்தமா இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறீங்களோ அதுக்கு பின்புலமாக இருப்பது இஸ்லாமிய இயக்கம் ஜமாத் இஸ்லாமி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அப்படி ஜமாத் இஸ்லாமி எதையும் பிரச்சாரம் பண்ணதும் கிடையாது. அதான் பிரச்சனை. முஸ்லிம்கள் அப்போது வெறும் இனத்தின் அடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். வெறும் இனவாதம் தான். क्या जी उन्हें जिना करते तो काम मुसलमान और नहीं मिलता क्या उसको ऐसे पूछते हैं जमाना था. முஸ்லிம்களே விபச்சாரம் செய்யணும், முஸ்லீம் விபச்சாரி பொம்பளை கிடைக்கலையா, இந்து விபச்சாரம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தார். முஸ்லிம்கள் ஷராப் பீத்த, ஷராப் முசல்மான் தான் துக்கான் கியா, ஷராப் का दुकान मास्टर पीना के ना அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருந்தார்கள் முஸ்லிம்கள் இருந்தார். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையிலே இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி. இஸ்லாம் ஒரு தொழுகை மட்டும் இல்ல, நோன்பு மட்டும் இல்ல, அஜி மட்டும் இல்ல, ஜக்காத் மட்டும் இல்ல, திக்ர் மட்டும் இல்ல, ஃபிக்ர் மட்டும் இல்ல, குர்ஆன் ஓதுறது மட்டும் இல்ல, குர்பானி கொடுக்கிறது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய துஆ செய்வது மட்டும் இல்ல, மாறாக இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி என்று ஜமாத் இஸ்லாமி முஸ்லிம்களுக்கு போதித்தது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி என்பது பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த குர்ஆன் இருக்கிறது, இது வெறும் ஓதுவதற்கான புத்தகம் இல்லை, இது மாறாக என்னது, இது நமக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு வேதம். குர்ஆனின் அடிப்படையிலே தான் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை உருவாக்கினார். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? குர்ஆனிய சமுதாயம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய நூல் குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் என்பது ஒரு ஓதுவதற்காக வந்து வேதம் அல்ல, இந்த குர்ஆன் படித்து உணர்ந்து தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு வேதம் என்று ஜமாத் இஸ்லாமி சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பாருங்க, இன்னைக்கு இன்று குர்ஆன் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் ஜமாத் இஸ்லாமி சேர்த்திருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஃபிக்ஹ் மஸ்லஹில் முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம். இன்னைக்கு சண்டை இருக்கு. தேவபந்த் இருக்குது, பரேல்வி இருக்குது, சுன்னத் ஜமாத்து, தவ்ஹீத் ஜமாத்து, வஹாபி, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு சொல்லி என்ன செய்யுது, பல பிரிவுகள் இருக்கிறது. இப்படியாக மஸ்லக்கிலே பிரிந்து போட்டு போயிருந்த சமுதாயத்தை இல்லை, மஸ்லக் என்பது நமக்கான ஒரு தேவைதானே தவிர அது பிரிந்துபட்டு போவதற்கான ஒரு பொருள் அல்ல. நாம் எல்லாம் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள், ஒரே வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நாமெல்லாம் ஒரே கிப்லாவை வணங்கக்கூடியவர்கள். ஆகவே நாம் எல்லாம் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஜமாத் இஸ்லாமி செய்தது. மக்கள் மத்தியிலே போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் என்று பெரிய அளவில் என்ன செய்திருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறதா பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாக முஸ்லிம் சமூகத்தில் பல்வேறு முஸ்லிம் பர்சனல் லா போர்டு யார் உருவாக்கியது? ஜமாத் இஸ்லாம் உருவாக்கியது. முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம். ஷாபானுடைய வழக்கில் பிரச்சனை வந்த போது முஸ்லிமுடைய தனியார் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாடி, ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாம் முடிவு செய்து உருவாக்கப்பட்டது முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம். இன்று பாபர் மசீத் வழக்கு எல்லாம் பார்க்கிறது முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் தான். முஷாவரத் மில்லி மசாயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பையும் ஜமாத் இஸ்லாமி செய்து நாட்டிலே உருவாக்கி தந்தது. இப்படியாக முஸ்லிம் சமூகத்தை பல்வேறு சீர்திருத்த பணிகளை ஜமாத் இஸ்லாமி செய்தது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மார்க்கம் என்றுதான் முஸ்லிம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்தியா போன்ற நாடுகள் வாழ்ந்து கொண்டு எப்படி வந்தாங்கன்னா, இந்து ஒரு இனம், நாம் முஸ்லிம் ஒரு இனம், அப்படியே தான் இன ரீதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
ஆனா மௌலானா ஜமாத் இஸ்லாம் முதலாக என்ன சொல்லுது, இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, மாறாக இந்த உலக மக்களுக்கான ஒரு தீன். அல்லாஹ் எப்படி எல்லோருக்கும் அல்லாஹ்வோ, அப்ப குர்ஆன் எப்படி எல்லோருக்குமானதோ, நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லோருக்குமானவரோ, அதுபோல இந்த தீன் இஸ்லாம் என்பதும் எல்லோருக்குமானது. இந்த தீனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? உம்மத்தே முஸ்லிமாக்கு இருக்கிறது என்ற செய்தியை என்ன செய்து ஜமாத் இஸ்லாமி சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ், நீ உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி என்று சொன்ன ஜமாத் இஸ்லாமி தான். ஏன்னா அரபு நாட்டில் இருக்கின்ற எந்த இஸ்லாமிய இயக்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்ததில்லை. அவர்கள் முஸ்லிம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்தார்கள். இக்வானுல் முஸ்லிமின் எஜிப்தில் உருவான ஒரு இஸ்லாமிக் மூவ்மெண்ட், அதுபோல யமன்ல, ஒமன்ல, சிரியாவில், ஜோர்டான்ல, பலஸ்தீன்ல, பல்வேறு நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அழைப்புப்படி செய்வதற்கான அந்த வாய்ப்பும் இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஜமாத் இஸ்லாமி இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முஸ்லிம்கள் 15-20% இருக்கிறார்கள், 80% முஸ்லிம் அல்லாத இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவனுக்கு தீனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம் உம்மத்துக்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஜமாத் இஸ்லாமி சொன்னது. அப்புறம் எல்லாருமே அப்ப ரொம்ப எதிர்த்தாங்க. என்ன இது, ये काय को हम ये दीन का पैगाम उनको काफिर को बोलना, कड़ को बोलता उसको काय को बोलना, அப்படிலாம் ஒரு விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்னது இன்று எல்லோரும் தாவா செய்கிறார். ஆட்டோக்கார தாவா செய்கிறார், ரிக்ஷா ஓட்டுற தாவா செய்கிறார், படிக்கிற பசங்க தாவா செய்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க தாவா செய்றாங்க. தம்பி இருக்கிறாரு, அது ஒரு தம்பி இருக்காரு, அது ஒரு தம்பி இருக்காரு. இங்க எத்தனை பேர் இருக்கும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்? நீங்கள் பாருங்க. நீங்க பிறந்து முஸ்லிமாக பிறந்தவர்கள் இஸ்லாத்தை வேலை செய்வதை விட, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த விட, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை எப்படி நேசிக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இஸ்லாம் ஒரு என்னது, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது என்னது, உலக மக்களுக்கானது. ஆக மக்களுக்கு இஸ்லாமிய செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கு. அதான் சொன்னார் தம்பி, குந்தும் ஹைர உம்மத், நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் என்ற பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன, இஸ்லாத்துடைய செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நாம சொல்லும்போது யாருமே கேட்கல. ஆனால் இன்று 75 ஆண்டுகளிலே நான் சொன்னது போல பள்ளி மாணவர்கள் தாவா செய்கிறார். எத்தனை பள்ளிக்கூட பசங்க இஸ்லாத்துக்கு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? சராசரியா தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வராங்க தெரியுமா? 300 பேர். ஒரு மாதத்திற்கு சராசரியாக இஸ்லாத்துக்கு வருவது 300 பேர். அப்ப இஸ்லாத்தை கத்துவதற்கு பொன்னானி ஒரு சென்டர் இருந்தது. அதான் இருந்து சுன்னத் ஜமாத்துடைய ஒரு சென்டர். 40 நாள் போனா கத்னா பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் போனோன்னு கத்னா பண்ணுவாங்க, கத்னா பண்ணி தொழிலாம் கத்து கொடுத்துட்டு ஒரு சர்டிபிகேட் அனுப்பிச்சுவாங்க. அப்பயும் ஜமாத் இஸ்லாம் யோசிச்சது, இஸ்லாத்துக்கு வருபவர்களுக்கு கொள்கை ரீதியாக அவரை தயார் செய்ய வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டு வந்தாங்களோ அவரை தயார் செய்து எப்படி அந்த சமூகத்தில் தாயியாக அனுப்பி வைத்தார் நபிகள் நாயகம், அதுபோல என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்துக்கு வருகின்ற மக்களுக்கு கொள்கை ரீதியாக இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து ஜமாத் இஸ்லாம் 1979 இஸ்லாமிக் சென்டர் வேலூரை உருவாக்கியது. இன்னைக்கு 10,000 பேர் இஸ்லாத்தை படித்துவிட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு பேர்? அதுல நான் ஒரு மாணவர், இவர் ஒரு மாணவர், அவர் ஒரு மாணவர், அவர் ஒரு மாணவர், இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார் இஸ்லாமிக் சென்டர் வேலூர். அப்புறம் காலம் மாறியது. தௌஹீத் ஜமாத் ஒரு சென்டர், ஜாத்திக்கு ஒரு சென்டர், தமுமுக ஒரு சென்டர், எஸ்டிபிஐக்கு ஒரு சென்டர், அப்புறம் சுன்னத் ஜமாத் ஒரு சென்டர், இப்படியாக பல சென்டர் உருவாச்சு. அப்போ ஒரே சென்டர் தான் வேலூர் இஸ்லாமிக் சென்டர் மட்டும் தான் இருந்தது. இப்போ 10-20 ஆண்டுகள்ல நிறைய சென்டர்லாம் உருவாயிடுச்சு. ரைட். ஆனா இதுல இருந்து என்ன புரிகிறது? அழைப்பு பணி வெகு வேகமா நடந்து கொண்டிருக்கிறேன் பார்த்துக்கணும். இப்ப அழைப்பு பணியை முஸ்லீம் முகத்திலே கொண்டு போய் சேர்த்து நான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாத்தை பற்றி உலகளாவிய லெவல்ல இஸ்லாத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொழுகை இங்கே நடைபெறும். அதற்கு பிறகு விருந்து இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக். அப்ப அழைப்பு பணி நான் சொன்னது போல இன்று பள்ளி மாணவர்கள் செய்கின்றார்கள், இன்று பெண்கள் செய்கின்றார்கள். நான் நிறைய அனுபவம் இருக்கு. நீங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு வச்சிருக்கோம், ஒரு பிளானிங் வச்சிருக்கோம். நீங்க தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை நம்மலாம் ஒன்று கூடலாம், பேசலாம், இதெல்லாம் அளவில் சொல்லி யோசிச்சிருக்கோம். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம்.
எத்தனை பேர் எப்படி வந்தாங்க, பெண்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்து எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், நிறைய வரலாறு, நிறைய முன்மாதிரிலாம் சொல்ல முடியும். அதுக்கு நேரம் இப்போ இல்லை. இப்போ அழைப்பு பணின்ற ஒரு கான்செப்டை கொடுத்தது ஜமாத் இஸ்லாம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய லெவல், உலகத்துக்கே இஸ்லாம் ஒரு அழைப்பியல் மார்க்கம் என்று யாருக்குமே தெரியாத ஒரு போது இஸ்லாம் ஒரு அழைப்பியல் மார்க்கம், இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த தீன், இந்த தீனின் பக்கமாக மக்களை அழைப்பதுதான் முஸ்லிமுடைய கடமை என்ற ஒரு பார்வையை கொடுத்து ஜமாத் இஸ்லாம். நீ கத்தார்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது எவ்வளவு பெரிய தாவா நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? நாம கொடுத்த சிந்தனை தான். முகமது முர்சி இக்வான் முஸ்லிமுடைய தலைவராக இருந்தாரு. அவரு அங்க அவருடைய இக்வான் முஸ்லிம் ஆட்சியை கைப்பற்றியது, அப்புறமா ஜெயிலில் வச்சாங்க, அவர் செய்தாயிட்டாரு. அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு ஜமாத் இஸ்லாமுடைய தேசிய அலுவலகத்துக்கு டெல்லிக்கு வந்திருக்கும் போது ரொம்ப சிலாகியத்து பேசினார். நாங்கள் வந்து எகிப்துல இருக்கிறோம், நாங்க முஸ்லிம்கள் 95% வாழக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். ஆனா ஜமாத் இஸ்லாமி முஸ்லிம்கள் 15% மட்டும் 20% மட்டும் இருந்து கொண்டு ஒரு 80% முஸ்லீம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தாவா செய்யக்கூடிய வாய்ப்பு ஜமாத் இஸ்லாம் கிடைக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, உங்களிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி காட்டினார். உலகளாவிய லெவல்ல இஸ்லாம் ஒரு அழைப்பியல் மார்க்கம் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்தது ஜமாத் தான் தெரியும். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் சேவை பணியை ஜமாத் இஸ்லாமி செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பூமியில் உள்ளவர் மீது இரக்கம் காட்டாதவரை மேல் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்க. இதை முஸ்லிம்கள் மறந்த ஒரு வேலை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்க தலைவர் அடிக்கடி கேட்பார், ஜே கிறிஸ்டின் கித்த பர்சன்டேஜ் இந்துஸ்தான் அப்படின்னு. முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமா அவங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் கிறிஸ்துவர்கள் இந்தியாவிலே எத்தனை சதவீதம் வாழ்கிறார்கள் சொல்லுங்க. யாராவது 5%? வேற யாராவது? இல்லையா? 5 அல்லது 6%, 6 அல்லது 7 கூட வச்சுக்க. நீங்க 7%. முஸ்லிம்கள் எத்தனை பெர்சன்டேஜ்? மினிமம் 20%. சரியா? 7 பெருசா 20 பெருசா? 20 தான் பெருசு. சரிதானே? அப்ப அவர் கேட்பாரு என்கிட்ட, டே கிறிஸ்டின் ஆஜ் ஏக் தின் பந்த் கர்த்தே, கிறிஸ்டின் ஒரு நாள் பந்த் செய்யறாங்க இந்தியா முழுக்கன்னு சொன்னா இந்தியா என்ன ஆகும்? இந்தியா என்ன ஆகும்? எல்லாம் ஸ்தம்பித்து விடும் இந்தியாவே. ஏன்னா அப்படிதான் ஸ்கூல் இருக்குது, அனாதை இல்லங்கள் அப்படிதான் இருக்குது, பிரெயின் கணித்திரியானது தான் இருக்குது, மனநோய் பாதிக்கும் அப்படிதான் வச்சிருக்காங்க, ஸ்கூல்ஸ் அப்படிதான் இருக்குது, காலேஜஸ் அப்படிதான் இருக்குது, எல்லாமே அப்படிதான். 7% அப்படி திருப்பி இப்படி கேட்பாரு. முசல்மான் 20%. முசல்மான் ஒரு நாள் பந்த் பண்ணா என்ன நடக்கும் கேட்டார். கோஷ் டைம்லங்க இப்ப அது கூட ஆள் பண்ணிட்டாங்க, அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கோஷ் கிடைக்காது. அதானே? வேற என்ன? இப்ப நம்ம இந்த நாட்டுல எந்த இடத்துல இருக்கோம்? இன்னைக்கு நீங்க புரியணும், ஆர்எஸ்எஸ் நம்மள டார்கெட் பண்றாங்களா நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து தவிர்க்கப்படாத பதிலா ஏன் ஆகல? தவிர்க்கப்படாத பதிலா நீங்க ஏன் ஆகவில்லை? அதான் நம்முடைய கேள்வி. அவங்க வேலையை அவங்க செய்து, நம்ம வேலையை நாம் ஏன் செய்யவில்லை? அப்ப 20% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இன்று இந்த நாட்டில் ஏதாவது ஒரு அசைவை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியாது. ஆனா 7% உள்ள மட்டும் கிறிஸ்துவ நேசிப்படாது பெரிய ஒரு இந்தியாவை சம்பிக்கிறாங்க. என்ன அடிப்படை? மக்கள் சேவை, மக்களுக்கான சேவை செய்யும். ஆனா துரதிருஷ்டவசமா இதை அதிகமா வலியுறுத்துற மார்க்கம் எது? இஸ்லாம். ஆனால் இதை முஸ்லிம்கள் மறந்தே போய்விட்ட சூழ்நிலை ஜமாத் இஸ்லாமி இந்த விஷயத்தை அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இது முஸ்லிமுடைய அடிப்படை கடமையில ஒன்று என்று வலியுறுத்தியது மட்டுமல்ல, இந்த நாடு முழுக்க ஏற்படுகின்ற எல்லா பேரிடர் காலங்களிலும் சேர்த்து ஜமாத் இஸ்லாம் பணி செய்திருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது சுனாமியா இருக்கட்டும், தானே புயலாக இருக்கட்டும், அல்லது வர்தா புயலாக இருக்கட்டும், நிவர் புயலாக இருக்கட்டும், இங்க வந்த கஜா புயலாக இருக்கட்டும், ஒரிசாவில் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அது குஜராத்ல ஏற்பட்ட 2002 மோடி சிஎம் இருக்கும் போது ஏற்பட்ட இன கலவரமாக இருக்கட்டும், அசாம்ல ஏற்பட்ட கலவரமாக இருக்கட்டும், பீகார்ல ஏற்பட்ட கலவரமாக இருக்கட்டும், பீவட்டில் ஏற்பட்ட கலவரமாக இருக்கட்டும், எல்லா பேரிடர் காலங்களிலும் ஜமாத் இஸ்லாமி களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கிறது. வயநாடு லேண்ட்ஸ்லைட், இப்ப நீங்க பாத்தீங்க, நிலச்சரிவு ஏற்பட்டது, அதுலயும் முன்னணியில போய் நின்று ஜமாத் இஸ்லாமி. அது மட்டும் இல்ல, அங்கே ராணுவம் ஒரு 18 மணிக்கு ஒரு பாலத்தை போட்டாங்களே, அந்த பாலத்துல போகிற அனுமதியை ஜமாத் இஸ்லாமுடைய IRW தான் அனுமதி கொடுத்தாங்க. நான் ஜமாத் இஸ்லாமி போல்படுவர்களா இங்க வரல, நீங்கள் ஜமாத் இஸ்லாம் என்ற என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விஷயம் மட்டும் நான் சொல்றேன்.
இன்று அந்த வேலையை ஜமாத் செய்ய. அது மட்டும் இல்ல, சுனாமி நாகப்பட்டினம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்ட ஒரு 20,000 பேர் இறந்து போனார்கள். சில்லடி தர்கா, நாகூர் தர்கா பிரிண்டிங் சில்லடி குடியிருப்பு 340 குடியிருப்பு 400 வீடுகள் எல்லாமே நீர்ல போயிடுச்சு. பல நூறு பேர் இறந்து போயிட்டாங்க. முஸ்லிம்ல யாருமே கவனிக்கல. ஒரு பக்கம் கிறிஸ்துவ மிஷனரி கிறிஸ்துவ பாத்துக்கிறாங்க, ஒரு பக்கம் மாதா அமிர்த மை போன்ற, ஏன்னா அந்த நாள்ல முதல் நாள்ல இருந்து அங்க இருக்கிறேன், மாதா அமிர்த மை என்ற குரூப் எல்லாம் என்ன செய்ய மீனவர்ல பாக்குறாங்க. ஆனா முஸ்லிம்ல யாருமே கண்டுகொள்ளவில்லை. அப்ப ஜமாத் இஸ்லாமி களத்தில் நின்றது அந்த முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுது, வேலை செய்யுது. அது மட்டும் இல்ல, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய என்ஜிஓனா ஜமாத் இஸ்லாமி தான். நாங்க நாகப்பட்டினத்துல அப்படி இன்னைக்கு இருக்கிற சுகாதார ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு என்ன வருது சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவரு இப்ப சுகாதார செயலாளர். அப்ப ராதாகிருஷ்ணன் அப்பதான் ரெக்ரூட் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் எங்க நாகப்பட்டினம் கலெக்டர். அப்ப நாங்க அப்ளை பண்ணோம், ஆட்சித்தலைவர் கலெக்டர். அப்ப நாங்க அப்ளை பண்ணோம், இந்த மாதிரி ஜமாத் இஸ்லாமி வந்து வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் சொல்லும்போது அவர் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க போய் கொடுக்குறது. அப்ப நாங்க என்ஜிஓ அப்படின்னு சொல்லும்போது 20 வருஷம் சிஏஜி அறிக்கை, சென்ட்ரல் ஆடிட்டிங் இருக்கு இல்லையா, மத்திய அரசுடைய ஆடிட்டிங் அறிக்கை 20 வருஷத்துடைய அறிக்கை எங்களுக்கு தேவை அப்படி பல டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. நம்ம அதை கொடுத்து என்ன செய்யும், ஜமாத் இஸ்லாமி ஒரு என்ஜிஓ அங்கீகரித்து மட்டுமில்ல 5 ஏக்கர் இடம் கொடுத்தாங்க நமக்கு. அந்த 5 ஏக்கர் இடத்துல முஸ்லிம்களுக்கு 100 வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம். 10 கோடி ரூபாய் செலவுல வீடு 1 சென்ட்லயும் 2 சென்ட் இடம் இருக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. மொத்தம் 3 சென்ட் ஒரு வீட்டுக்கு. அது மட்டும் இல்ல 40 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பள்ளிவாசல கட்டி இருக்கிறாங்க. நாம முடிஞ்ச பிறகு அப்புறம் ஜமீத் உலமா ஹிந்து வந்தாங்க, அவங்க ஒரு 40. ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அங்க யாருக்கு பட்டா இருந்ததோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் சொல்லி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. டெனன்ட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, வாடகை இருந்தவங்களா இருந்தாங்க, வெளியிருந்து வந்தாங்க, அவங்க நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கல. அப்ப அந்த லிஸ்ட் நாங்க வரல, என்ஜிஓ அவங்க தான் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த 100 வீடு நாம கட்டி கொடுத்தோம். அப்புறமா பியாசி இந்த நியூ காலேஜ் குரூப் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 100 வீடு கட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது நம்முடைய ஜமீத் உலமா ஹிந்து அவங்க வந்து ஒரு 40 வீடு கட்டாங்க. அப்ப 100 நம்மது ஒரு 100. அப்ப ஐஏடி சொல்லிட்டு ஒரு குரூப், அது முஸ்லீம் 50 வீடு, 150 250 300 வீடு நாம அங்க கட்டி கொடுத்து நம்ம எல்லாத்தையும் பராமரித்து கொண்டிருக்கிறோம். ஜமாத் இஸ்லாமி சமரஸ் நகர், அதுக்கு பேரு சமரஸ் நகர். அதுக்கு பிறகு இதே சுனாமியில பாதிக்கப்பட்ட கோட்டத்துல 3 கோடி ரூபாய் செலவு 38 வீடுகளை காங்கிரீட் வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் தானே புயல்ல பாதிக்கப்பட்ட கடலூர்ல 50 வீடு முதல்ல என்ன டெம்பரரி ஷெல்டர் போட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு. திரும்பி அடுத்தது வர்தா புயல்ல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பிறகு அது வக்போர்டு இடம், வக்போர்ட்ல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இங்க இந்த டிலோபர் கபில இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசி அப்புறம் சிஇஓ கிட்ட பேசி அங்க பர்மிஷன் வாங்க 50 வீடு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 65 வீடு இருக்காங்க, கக்கூஸ் கிடையாது. பெண்கள் எங்க போவாங்க யோசிச்சு பாருங்க. டவுன்ல இருக்கு ஜி, இதே மாதிரி இடம் ஜி 65 வீடு ஜி மொத்தம், கக்கூஸ் கிடையாது. பொது லெட்டினும் கிடையாது. பொது லெட்டினுக்கு இந்த முஸ்லிம்கள் இடம் கொடுக்கலாங்க. இன்னைக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு வீட்டுக்கு கக்கூஸ் வச்சு கட்டி கொடுத்தோம். 50 வீடுகள், ஒரு வீடு 2 லட்சம் ரூபாய் அடிப்படை. மேல என்ன செய்வோம், மேல வந்து இது போடக்கூடாது சொன்னாங்க. மேல வந்து என்னது ரூஃப் போடக்கூடாது, ஏன்னா வக்போர்டு இடம். நீங்க கீழே இது பண்ணீங்க, மேல ஷீட் போட்டு கொடுங்க. அப்புறம் ஷீட் போட்டு கொடுத்து கீழே எல்லாம் இது பண்ணி 300 ஸ்பேஸ் அவங்க எவ்வளவு ஸ்பேஸ் அவ்வளவு கட்டி கொடுக்கும். அது ஒரு 3 கோடி 1.5 கோடி ரூபாய் செலவுல செய்யும். இது போல என்னது, நாடு முழுக்க பல்வேறு மக்கள் சேவை பணிகளை ஜமாத் இஸ்லாமி செய்து கொண்டிருக்கிறது. சமூக நல்லிணக்க பணிகளை ஜமாத் இஸ்லாமி செய்யும். இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு வந்து இந்த நாட்டை பிரித்தாளுகின்றவர்கள் முஸ்லிம் மத்தியிலே பல்வேறு பிரச்சனை ஏற்படுகின்ற சூழ்நிலையிலே சமூக நல்லிணக்க பேரவைகளை உருவாக்கி இந்தியா முழுக்க ஜமாத் இஸ்லாமி தொடர்ந்து என்ன செய்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, முஸ்லிம்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். மிக முக்கியமான அடிப்படையான கடமை, முஸ்லிம்கள் தங்களுடைய லட்சியத்தை புரிய வேண்டும், தங்களுடைய கொள்கையை புரிய வேண்டும், தங்களுடைய வாழ்வியலை புரிய வேண்டும், தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஜமாத் இஸ்லாமி செய்து தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்றான். யாரை கேட்கின்றான்? மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பொதுவா இந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருக்கான்ல, வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, எந்திரிக்கிறது, போறது, இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க? சோம்பேறி அதாவது இதோட உள்ளடக்கம் என்னன்னா, எங்க தாண்டா போயிட்டு இருக்கு, என்ன தாண்டா செய்யறேன்னு வருது இல்ல. வீட்டுல கேக்குறோம்ல, சேம் அதே கண்டென்ட் அல்லாஹ் கேட்கிறான் மனிதர்களை பார்த்து, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இது நெகட்டிவ் அணுக முடியும்.
காம்பா கத்தத்துமே செச்சு கத்தக்கா அப்படின்றது ஒரு வகை இருக்கு. இன்னொன்னு இருக்குது, என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்ற கேள்வியில பாசிட்டிவ் நேர்மறை விஷயம் என்னன்னு சொன்னா, எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கிறது. எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்கே சென்று கொண்டிருக்கின்ற கேள்வியுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும், நீங்க எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்ப எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார். நீங்க பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் ஃபஃபீரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். தும் காஞ்சது தும்மே அல்லாஹ்க்கு பாஸ் ஆஜல். அது அல்லாஹ் சொன்னான், தொழுகையின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்கின்றான். தொழுகையின் பக்கம் நீங்கள் செல்லுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? எந்த வேலையிலும் போய் கொண்டிருக்கிற தொழுகையின் பக்கம் போங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா, ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அச்சாகாமுமே லக்ஜாத்துமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான்னு பார்க்க முடியும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பாவம் மன்னிப்பின் பக்கம் விரைந்து ஓடுங்கள், பாக்கு ஜரஜாத்துமே, வேகமாக செல்லுங்கள். எதை பக்கம் செல்லுங்க? பாவம் மன்னிப்பின் பக்கம், தௌபா இஸ்திக்பார் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். காஞ்சா தாத்துமே. இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்றான், வானம் பூமி வானம் பூமிக்கு விசாலமான, வானம் பூமியினுடைய அளவுக்கு விசாலமான ஜன்னத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெரிய விசாலம் இருக்கு, அவ்வளவு விசாலமான ஜன்னத் இருக்கிறதே, அதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், வெற்றியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். இப்ப கேட்டபடி அஸான், ஹய்யால் ஸலாத், ஹய்யால் ஸலாத், ஹய்யால் ஃபலாஹ், ஹய்யால் ஃபலாஹ். என்ன அர்த்தம் அதுக்கு? சலாத்தின் பக்கம் வாருங்கள், சலாத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுக்கு அடிபணியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் அடிபணியின் பக்கம் வாருங்கள். அதன் மூலமாக என்ன பெற முடியும்? ஹய்யால் ஃபலாஹ், ஹய்யால் ஃபலாஹ், வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றி பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். ஆக இதன் பக்கம் வராமல் நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆக அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் எதன் பக்கமாக செல்ல வேண்டும் என்பதை பேசுவதற்கான ஒரு அமர்வாகத்தான் இந்த அமர்வு. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எதன் பக்கம் போகக்கூடாது என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றான். உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் சென்று விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானே, அவனை விட வழிகேட்டவனை நீ பார்த்திருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்படி மன்மானுக்கு இன்றைக்கு குசார்தான், அவனை விட கும்ராவில் இருப்பவர் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆக உங்க மன இச்சையின் பக்கம் நீங்க போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்லாதீர்கள். முன்னோர்களை மதிக்கணும், முன்னோர்களை நீங்கள் பின்பற்றணும், ஆனால் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்லும் போது அவர் சொன்னார்கள், எங்கள் முன்னோர் எவ்வாறு வாழக்கட்டமோ அவ்வாறே நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் முன்னோர்கள் தவறான பாதையில் இருந்தால் நீங்கள் அவனை பின்பற்றி வாழ்வீர்கள். ஆக முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, பெரும்பான்மை சமுதாயத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். இதெல்லாம் போகக்கூடாது. பெரும்பான்மை பக்கத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். பெரும்பான்மை சமுதாயம்னா நம்மள பல பேரை பத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நண்டு துன்ற ஊருக்கு போனோம், நடுத்து நம்ம போயிட்டு பாய் ஹலாலாலாம் எங்க போய் பாக்குறது, வட்டிலாம் பார்க்க எப்படி போய் இருக்கிறது, பொய் சொல்லாம எப்படி போய் வாடுறது, ஆட்டோல என்ன போய் அப்படிலாம் பேசுறத போய் கொடுப்பாங்க கஸ்டமர் இல்ல, அப்படின்னா பெரும்பான்மை சமுதாயத்தை என்ன செய்யறது? பின்பற்றுவது. இதன் பக்கம் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, மறுமையை மறந்து துனியாவின் பின்னால் ஓடி விடாதீர்கள். மறுமை ஆகிரத்தை மறந்துட்டு துனியாவுக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க என்றாலும், அப்ப துனியாவை பார்க்கக்கூடாதா பாய் அப்படின்னா ஒரு கேள்வி இல்ல. துனியாவை நீங்க மறக்கலாம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துனியாவை நீங்கள் இழந்து விடாதீர்கள், மறுமையை மறந்து விடாதீர்கள். மறுமையை மறந்து விட்டு துனியாவை அடையக்கூடாது. புரியுதா? மறுமையை அடைந்து விட்டு என்ன செய்யக்கூடாது? துனியாவை அடையக்கூடாது. அப்ப மறுமையை மறந்து துனியாவின் பின்னால் நீங்கள் ஓடிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா செய்றான் சொல்லி காட்டியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு படி மேல போய் அல்லாஹ் தஆலா சொன்ன ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்க மௌத்தாயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பத்தி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்கள் முஸ்லிமா இல்லாம மௌத்தாயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்.
ஆச்சரியமா இருக்கா அவங்களாம்? இல்லையா? இல்லையா? என்னாச்சு? முஸ்லிம்களை பார்த்து எல்லாம் சொல்றா, முஸ்லிமா இல்லாம மௌத்தாயிராதீங்க. ஏன் பேச பை? முஸ்லிமா தானே மௌத்தாகணும்? அப்படிதானே? அப்படிதானே? முஸ்லிமா தான் மௌத்தாகணும். நம்ம வயசு முஸ்லிம் மௌத்தாரோ எங்களுக்கு ஜனாசா எல்லாம் கொண்டு போறாங்க, எங்களுக்கு என்ன செய்யறாங்க? கபர்ஸ் எல்லாம் அகற்று செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டுள்ள முஸ்லிம்களே, நீங்க முஸ்லிமா இல்லாம மௌத்தாயிராதீங்க. அப்ப இருந்து என்ன புரிகிறது? ஒரு முஸ்லிமாக அல்லாமலும் மௌத்தாகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய இறுதி முடிவும் நல்ல விதமாக அமைய வேண்டும். पहले उन्हें अच्छा नमाज पढ़ता था, अभी पहले उन जमात को जाता था, अभी ऐसे नहीं. புரியுதா உங்களுக்கு? இறுதி முடிவும் நல்ல விதமாக அமைய வேண்டும். கப்பியா வகை மாலும் இல்லை, எப்ப என்ன ஆகும்னா நமக்கு தெரியாது இல்ல. நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பாவம் செய்யும் போது அவன் ஈமான் அவனை விட்டு வெளியே சென்று விடுகிறது, தலையை விட்டு வெளியே சென்று விடுகிறது. போய் யோசிச்சு பாருங்க. எப்பயா நீங்க பாவம் செய்றீங்கன்னா உங்களுடைய ஈமான் உங்களை விட்டு போயிடும். இருந்து என்ன புரிகிறது? ஈமான் உள்ள நிலையிலே ஒருவர் பாவம் செய்ய மாட்டான். ஈமான் என்ன? அல்லாஹ் நம்புறது இல்லையா? ஆக்கிரத்தை நம்புறது, அல்லாஹ் சப் குச் தேக்தா அப்படி நம்புறது இல்ல. அப்ப அல்லாஹ்வை நம்புகின்ற ஒருவன் ஈமான் அப்படி இருக்குன்னு சொன்னா அவன் எப்படி பாவம் செய்வான்? அவன் எப்படி தொழுகை விடுவான்? அவன் எப்படி பொய் சொல்லுவான்? அவன் எப்படி அப்பா அம்மாவை திட்டுவான்? அவன் எப்படி மனைவிட்டு சண்டை போடுவான்? அவன் எப்படி பிறருடைய பொருளை அபகரிப்பா? அவன் ஈமான் அப்படி செத்து அல்லாஹ் மறந்துடுறா, ஆகிரத்தை மறந்துடுறா, ஈமான் விட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மௌத்தான என்ன ஆகும்? நம்ம இல்லைமா? அதான் முஸ்லீம்களாக மௌத்து. சரி, தௌபா செய்து மீண்டு விட்டால் ஈமான் திரும்ப உள்ளே வரும். तब से फील करना, अरे अल्लाह गलत कर लिया मैं, अल्लाह मुझे माफ कर देना, अब अल्लाह के ऊपर ईमान आ गया फिर से. புரியுதா? அல்லாஹ் பத்தி நான் வந்துச்சு அவனுக்கு. அவன் தப்பு செஞ்சு உணர்கின்றான். அப்ப இந்த நிலையில அவன் மௌத்துச்சா என்ன ஆகும்? நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி முடிவு நல்ல விதமாக அமையும். அதாவது மூமினுடைய வாழ்க்கை ரொம்ப சென்சிபிள். கொஞ்சம் கூட நீங்க லாப்ரவைஸா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அலட்சியமா இருக்கக்கூடாது. சைத்தான் போட்டுருவாங்க, தூக்கிடுவான். புரியுதா? புரியுது உங்களுக்கு? அதனால அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லிம்களே, நீங்கள் முஸ்லிம்களா எல்லாம் மறைத்து விட்டா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்காங்க. முஸ்லிமாக மன்னிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம அன்றாட நிகழ்வு எடுத்து பார்ப்போம். நம்ம ஆசாபாசங்களை உள்ளடக்கிய முறைமையில் நாம் வைத்திருக்கோம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கோம்ல, நம்முடைய சமூக உறவுகளுக்கு ஒரு முறை வச்சிருக்கோம், நம்முடைய பொருளாதார வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு முறை வச்சிருக்கோம், நம்முடைய அரசியலுக்கு ஒரு முறை வச்சிருக்கோம் இல்ல. சில பேருக்கு விஜய் அரசியல், சில பேருக்கு சீமான் அரசியல், சில பேருக்கு திமுக அரசியல், சில பேருக்கு காங்கிரஸ் அரசியல், சில பேருக்கு அதிமுக அரசியல். அப்படியா? இப்ப முஸ்லிம்கள் அரசியல் எது? அப்ப எங்க லேப்பா வரும்? நம்ம எங்க தவறு இருக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்லாத்துக்கான அரசியல் என்பது என்ன? இஸ்லாத்துக்கான அரசியல் இருக்குதா? நம்ம சீமான் சொல்லலையே, விஜய்க்கு சொல்லலையே, திமுக காரங்க சொல்லலையே, அதிமுக காரங்க சொல்லலையே, காங்கிரஸ் காரங்க சொல்லலையே. இஸ்லாத்துக்கான அரசியல் தானே மக்களிடத்துல போய் சேர வேண்டும். என்ன இஸ்லாத்துல அரசியல் இருக்குதா கேட்கலா? அரசியல் எல்லாம் இஸ்லாமிய கிடையாது. அரசியல் என்பது அதிகாரம் தானே. இங்க அதிகாரத்துக்குரிய யாரு? அல்லாஹ். அதனால இந்த இஸ்லாமிய அரசியல் ஜியோ டெமோக்ரஸி சொல்லுவாங்க. இறையியல் ஜனநாயகம். கட்டளையிடுவது அல்லாஹ்வுடைய வேலை, கலிஃபாவுடைய வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதான் கலிஃபா, பிரதிநிதி. அவருடைய வேலை என்னன்னா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மக்களுக்கு என்ன செய்யணும்? எஸ்டாப்ளிஷ் செய்யணும். இதான் இஸ்லாத்துடைய அரசியல். இது நம்ம சொன்னமா இருக்காது. நம்ம விஜய் அரசியல் இருக்கிறோம், சீமானுடைய அரசியல் இருக்கிறோம், திமுக அதிமுக காங்கிரஸ் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அரசியல் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோம் இல்லையா? இப்படியாக பல்வேறு வழிமுறை நம்ம பின்பற்றோம். நம்ம குடும்பத்துக்கு என்று ஒரு வழிமுறை இருக்குது, நம்முடைய சமூக உறவுகளுக்கு என்று ஒரு வழிமுறை வச்சிருக்கிறோம், நம்முடைய பொருளாதார வாழ்க்கை முறையில் ஒரு வழிமுறை வச்சிருக்கோம், நம்முடைய அரசியலுக்கு என்று ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறோம். புரியுதா? நம்ம எந்த ரோலாக இருந்தாலும் ஒரு நடைமுறை செயல்பட்டு இருக்கு இல்லையா? இருக்குதா இல்லையா? மெக்கானிக்னா அதுக்குன்னு ஒரு ரோல் வச்சிருக்கீங்க, கேரக்டர் ரோல் வச்சு. மெக்கானிக் இப்படிதான் இருக்கணும், ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அப்படிதானே இல்லையா? எங்க ஒரு ரோல் அப்படிதான். மெக்கானிக்ல ஒரு இமேஜ் இப்படி இருக்கும் இல்லப்பா, நான் மெக்கானிக் இந்த ஃபீல்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை அப்படி இருக்குதானே செய்யுது. அதுக்கு ஒரு ரோல் வச்சு இல்லையா? டிரைவர்னா இப்படிதான் இருக்கணும், அதுக்கு ஒரு ரோல் வச்சு, கேரக்டர் ரோல் இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், எல்லா கேரக்டர்லயும் நீங்க ஒரு ரோல் வச்சிருக்கீங்க, ஒரு நடைமுறை ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, சரிதானே? ஓகே தானே?
ஓகே தானே? உங்க குடும்பத்துக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, கணவனா இருந்தா கணவனா ஒரு வழிமுறை நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்ணினா அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னது உங்களுடைய அரசியலுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஒரு முஸ்லீமாக நாம் என்ன வழிமுறை வச்சிருக்கோம் சொல்லுங்க? இஸ்லாமிய வாழ்க்கைக்கு முஸ்லீமாக நான் என்ன வழிமுறையை வச்சிருக்கேன்? நான் கேட்கிறேன், நீங்க ஒரு மெக்கானிக்கா ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, ஒரு கணவனா ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்துல பழக்கத்துக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? உங்க நண்பர்களுக்கு என்ன ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க, என்னென்ன கேரக்டர் இருக்கீங்களோ தந்தையாக ஒரு வழிமுறை, எல்லா கேரக்டருக்கும் ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்களா? நீங்க முஸ்லீம் தானே? நீங்க முஸ்லீம் தானே? நீ ஒரு மெக்கானிக் இல்லையே, முஸ்லீம் மெக்கானிக் இல்லையா? அப்ப முஸ்லீம் இருக்கா இல்லையா? அப்ப முஸ்லீம் என்ற இஸ்லாமிய வாழ்க்கைக்கு முஸ்லீமாக நாம் செலவிடுகிற நேரம், உழைப்பு, பொருள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யறோம்? அதிகபட்சமா முஸ்லீம் என்ற கருத்தில் நம்ம செலவிடுகிற நேரம் என்ன, நம்முடைய உழைப்பு என்ன, நாம என்ன பொருளா போடுறோம்? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜி. சொல்லுங்க, யார் சொல்லுங்க? ஜும்மா தொழுகை. ஓகே, மாஷா அல்லாஹ், ஜும்மா தொழுகை. அப்புறம் அவ்வளவுதானே? ஏன் மயான அமைதியா இருக்கு? சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்களா? பேசுங்களா? அது நானே பேசுனா எனக்கு வாய் பிடிக்குது, நீங்க பேசுங்க. ஏன்னா முஸ்லீமாக நீங்க என்ன செலவழிக்க அவங்களுக்கு தெரியுமில்ல, சொல்லுங்களேன். சொல்லுங்க பாய், நீங்க என்ன முஸ்லீமா, என்னென்ன முஸ்லீமாக நீங்க என்ன எல்லா ரோல் பண்ணிட்டீங்க கரெக்டா? முஸ்லீமுக்கு என்ன ரோல் பண்றீங்க? தொழுவுறீங்களா? தொழுவுறீங்க, ஜும்மாவுக்கு போறீங்க, அப்புறம் வேற சொல்லுங்க ஜி. அதிகபட்சமா என்ன தெரியுமா? தொழுவுறது, நோன்பு வைக்கிறது, அஜி செய்யறது, விழா காலங்கள் வந்துச்சு வச்சுங்க, இந்த 27ஆம் கிழமை, ரம்ஜானு, பக்ரீது, அப்புறம் இந்த இதுக்குள்ள ஷபே பராத்து, ஷபே மேராஜ் எல்லாம் வந்து என்ன பண்றோம்? பள்ளி வாசல தவிர பெரிய ஆட்சி கட்டுறது, தோரணம் கட்டுறது, டியூப் லைட் போறது, என்னது இதெல்லாம் போட்டு என்ன செய்யறது? இதுதான் புரிஞ்சு வச்சு. இது தவிர வேற ஏதாவது இருக்கா? இது தவிர வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க ஜி, இது தவிர வேற ஏதாவது இருக்கா? சுண்ணத்தா? சுண்ணத்து இருக்குதா? அப்புறம் அவ்வளவுதான். அதிகபட்சமாக ஒரு முஸ்லீமாக நாம் செய்கின்ற வேலையை அல்லது நேரம் ஒதுக்குவது என்னன்னு சொன்னா தொழுவது. அது கூட சொன்ன மாதிரி என்னது, நிறைய பேர் பக்து தொழுகையே போறது இல்லை. உங்களுக்கு யாரு சலுகை கொடுத்தா பக்து தொழுகை தொழக்கூடாது? ஜும்மா தொழுகை தான் போறது பெரும்பான்மையா. அதுவும் எப்படி கடைசியா வரது, முன்னாடி வெளியே போயிருது. சொல்லுங்க, நடந்து கொள்வதுதான் பெரிய விஷயம். அதை நோக்கி தான் நம்முடைய பயணம். இந்த உரை, என்னுடைய உரை அதை நோக்கி அவருடைய சிதி. வெரி குட். அப்போ பொதுவா நம்ம என்ன வச்சு, அதிகபட்சமாக முஸ்லீமாக இருப்பது நாம் கொடுக்குற நேரம்னா தொழுவது, நோன்பு வைக்கிறது, அஜி செய்யறது, ஜக்காத் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் சில பேர் குர்ஆன் ஓதுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, சில பேர் ஃபிக்ர் பண்ணுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, வந்து குர்பானி கொடுப்பாங்க, சில பேர் சதகா கொடுப்பாங்க, சில பேர் நேர்ச்சி செய்வார்கள். அதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பள்ளிவாசல் விழா காலங்களில் பள்ளிவாசல தோரணம் கட்டுறது, வைக்கிறது, அதுல வந்து அன்னைக்கு பேட்ச் எல்லாம் போட்டு என்ன செய்யறது, நிக்கிறது, குழந்தைகளுக்கு மொத்த பாரசு ஆண்டு விழா பண்றது, இதெல்லாம் தான் அதிகபட்சமாக முஸ்லீமுக்காக நம்ம கொடுக்குற நேரம். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, பாய் அதானே, அது சரிதானே பாய், அது சரிதானே பாய் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா சரிதான். ஆனா நான் கேட்கிற கேள்வினா, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிக்காகவா இஸ்லாம் வந்தது? வெறும் தொழுகை, நோன்பு, அஜி, ஜகாத், திக்ர், ஃபிக்ர், குர்ஆன் ஓது, துஆ செய்து இதை கற்றுக் கொடுத்தா இஸ்லாம் வந்ததா? இதுக்காக ஒரு நபி வந்தாரா? இதுக்காக சஹாபாக்கள் சொல்லுவா துயர்களுக்கு ஆளாக்கப்பட்டார்களா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சுடுமண்ல, பாலையில சுடுமண்ல வெட்டு உழப்போடு அவர் என்ன செய்யற படுக்க வைக்கப்பட்டு பாறாங்களை தூக்கி வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டார். அப்போ அவர் அஹதுன் 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 தான் சொன்னார். அவனுடைய முதலாளி சொன்னா, சரி பிலால், நீ அல்லாஹ்வை ஏத்துக்கோ, எங்களுடைய சாமி இருக்கிற லாத்து சமானாத்து அதை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா. ஒருபோதும் முடியாது. तू मेरा जान ले लो कोई बात नहीं. இவ்வளவு பெரிய கஷ்டம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கபாப் ரலியல்லாஹு, அம்மார், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், சுமையார், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பல்வேறு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அன்னை சுமையார் ரலியல்லாஹு தஆலா பெண் குறியில ஈட்டியாலை குத்தி கொலை செய்யப்பட்டார். முதல் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஷஹீதான மனிதர் அன்னை சுமையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்தார்களே, வெறும் இதை கத்துக் கொடுத்தா ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இதை கருத்து ரசூலுல்லாஹ் வந்தா நீங்க சிந்தித்து பாருங்க. கபாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னும் போத் தக்லீஃப் தாத்தே, எங்களை ரொம்ப கொடுமை விட்டாங்க யார் ரசூலுல்லாஹ்.
அப்ப हमारे लिए दुआ करो, எங்களுக்காக துவா செய்யக்கூடாதா? இந்த கஷ்டங்களிலிருந்து எங்கள் வீடுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா சாஞ்சி நிமிர்ந்து உட்கார்ந்து சிவந்த முகத்தோடு சொன்னாரு, ரப்பாவே உமக்கு எனக்கு முன்னால் வந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள், ரம்பங்களால் அவர்கள் அறுக்கப்பட்டார்கள், தலையில் அறுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் நிராசை கொள்ளவில்லை. நீங்கள் அதற்குள்ளாக நிராசை அடைந்து விட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க. ஒரு காலம் வரும் அப்பா இந்த நிலை மாறும். சனாவிலிருந்து அலமௌத் வரை என்ன செய்வார்? ஒரு பெண் கண்ணந்திரியாக அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த பயம் இல்லாமல் சென்று வருவார் என்று நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், திக்ர், ஃபிக்ர் கத்து கொடுத்தாங்களா? இல்ல அன்பிற்குரியவரே, என்னுடைய சுய வாழ்க்கையில இஸ்லாம் எந்த அளவு வியாபித்துள்ளது என்பதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்ப விவகாரத்திலே, என்னுடைய சமூக உறவுகளிலே, என்னுடைய ஆசாபாசங்களிலே, என்னுடைய பொருளாதார முறைகளிலே, என்னுடைய அரசியல் வாழ்விலே இஸ்லாம் எந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறேன் என நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இபாதத்தான வாழ்க்கை என்று மட்டும் முடித்து விட்டோம். இபாதத்துல என்ன புரிஞ்சுட்டு நம்ம தொழுகை, நோன்பு, ஜகாத், திக்ர், ஃபிக்ர், ஹஜ், குர்ஆன் வருது, இதோட மட்டும் இபாதத் முடிச்சிட்டோம். ஆனா இபாதத் என்று சொன்னா என்ன வந்தது? இபாதத் என்று சொன்னா வழிபாடு மட்டுமல்ல, தொழுவது மட்டுமல்ல, நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, ஹஜ் செய்வது மட்டுமல்ல, மாறாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பேர் தான் இபாதத் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்னா யாரு? தொப்பி போட்டுக்கலாமா? முஸ்லிம் பேர் வச்சுக்கலாமா? பிரியாணி சாப்பிடுறோம்ல, தாடி வச்சிருக்கீங்களா? முஸ்லிம் என்றால் இறைவன் அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து வாழ தயார் என்று எவன் ஒரு வாக்குறுதி அளித்து அந்த அடிப்படையில் செயல்படுகிறான் அவனுக்கு பேர் தான் முஸ்லீம். அதுதான் இபாதத்து. அதனால அல்லாஹ் குர்ஆன் சொல்லுமா, "வமா ஹலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்." நான் மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு இபாதத் செய்வதற்காக வேற எதுக்காக படைக்கலை என்று சொல்கிறான். இப்ப இபாதத் என்று சொன்னா வெறும் தொழுகணும், பத்தி திக்ர் மட்டும் கிடையாது. இபாதத் என்று சொன்னால் வாழும் முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்தல் என்று பொருள். முஸ்லிம் என்றால் அடிபணிவன் என்று பொருள் நீங்கள் புரிந்து வேண்டும். யாருக்கு அடிபணிய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும். எப்போது அடிபணிய வேண்டும்? எப்போதும் அடிபணிய வேண்டும். எதில் அடிபணிய வேண்டும்? எல்லாவற்றிலும் அடிபணிய வேண்டும். இது புரியாம போனதால் தான் தொழுகிற ஒருத்தர் போய் சொல்ல நான் பார்க்கிறேன், தொழுகிற ஒருத்தர் ஏமாத்துறதை நான் பார்க்கிறேன், தொழுகிற ஒருத்தர் வெளியே வந்துட்டு இன்னொரு முஸ்லீம் என்ன செய்யறான், கீபத் பேசுறதை நான் பார்க்கல. என்ன புரிஞ்சுக்கான்? இபாதத் முடிச்சு, மற்றவங்கள என் இஷ்டப்படி வாழலாம். இதுதான் எனக்கு பெரிய முரண்பாடு, முஸ்லிமுடைய முரண்பாடு. அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். இப்ப நீங்க வச்சிருக்கீங்கல்ல, கணவன்னா ஒரு கேரக்டர், மெக்கானிக்னா ஒரு கேரக்டர், அப்பான்னா ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அம்மா புள்ளன்னா ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அரசியலுக்கு ஒரு கேரக்டர் வச்சீங்களா? ஒரு முஸ்லிம் இதெல்லாம் கிடையாது, ஒரே கேரக்டர் தான். இறைவன் என்ன வழிகாட்டு வருகிறோ அதுக்கு பின்பற்றி வாழ வேண்டும். இதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா நிலையிலும் நம்ம அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மனைவிக்கு ஒரு காலம் சோறு ஊட்டுவது இருக்கிறது, அதுவும் தர்மம் என்று சொன்னார். யாராவது பொண்டாட்டி சோறு ஊட்டீங்களா? கல்யாணம் பூசல் ஊட்டிருப்பீங்கல்ல, இப்பெல்லாம் ஊட்ட மாட்டீங்க. ஊட்ட மாட்டீங்கன்னா ஈகோ. இது என்ன பேரு? ஈகோ. ஆரம்பத்தில் ஊட்டிருப்போம், இப்பெல்லாம் யாரும் ஊட்ட மாட்டோம். ஒரு குழந்தை பொறுத்தவரை அதுக்கப்புறம் யாரும் ஊட்டது. ஆனா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவனுக்கு புரியுங்க, இந்த ஈகோ இருக்கு, இது என்னுடைய கேரக்டர். சில பேர் இப்பயும் ஊட்டுவீங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. சில பேருக்கு பொதுவா ஹியூமன் சைக்காலஜி இருக்குல்ல, மேல் சாவர்னிட்டி, ஆணாதிக்க மனோபாவம் இருக்குல்ல, அது என்ன செய்யணும், அவங்க என்ன மனைவி மேல அன்பு இருக்கும், இதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஒரு ஈகோ, நை நத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இது ஒரு தனி மனிதனா இருக்கும். ஆனா ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? மனைவிக்கு ஒரு காலம் சோறு கொண்டு போன யாரு? இபாதத் செய்யணும் என்று நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, 50 பேரும் போய் ஓட்டணும், இபாதத் ஆயிடுச்சு. இப்ப நீங்க அந்த கணவனா இருக்க முடியாது, பழைய கணவனா இருக்க முடியாது, நீ இப்ப முஸ்லிம் கணவனா மாறிடணும் இல்ல, அப்படிதானே? இல்ல, இதான் விஷயம், இப்படிதான் புரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரோட்டிலே பாதையிலே பாதசாரிகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய கல்லையோ முள்ளுகோ எடுத்து ரோட்டில் ஓரத்திலே போடுவது ஒரு இபாதத்து, அறம் என்று சொன்னாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, ரோட்ல கல் எடுத்து போது எப்படி இபாதத் ஆகும்? அப்ப பிற மனிதர்கள் அதன் மூலமா பாதிக்கப்படக்கூடாது என்பது என்னது? அங்கே இஸ்லாம் சொல்ற கருத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்கள் ஒரு முஸ்லிம் உன்முறையோடு சந்திப்பதும் அறம், சதக்கா, இபாதத், முஸ்குராத், देखो क्या करना, अस्को बात. நீங்க கத்தார்ல கால்பந்தாட்ட நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அதுல நிறைய ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாங்க, குர்ஆன் வசனங்கள் இதெல்லாமே வச்சிருந்தாங்க.
அப்புறம் இந்த கால்பந்தாட்டம் 1 மாத நிகழ்வு கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்த சர்வேல ஒரு கேள்வி, நீங்கள் இந்த ஹோல்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, இதுல உங்களுக்கு எது பிடித்தமானது, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுல கத்தார் அரசு இது எதை பாராட்டுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே அதிகமான மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னன்னா, புன்முறுவலும் ஒரு தர்மமே அப்படின்றது. ஒரு மனிதனுடைய உறவு ரிலேஷன்ஷிப்பை, அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஜாயின் பண்ணி மாண்டி கொடுக்குறது தெரியுமா, அந்த புன்முறுவல் தான். எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க, மேலை நாட்டினரே எவ்வளவு யோசிச்சிருக்காங்க நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு வரிச்சாங்க. ஆனா அவர்களுக்கு அது பெரிய விஷயமாகப்பட்டது. புன்முறுவலோடு ஒரு சகோதரனை சந்திப்பது என்னது அறம் என்ற அந்த விஷயம் இருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய வேலை செய்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக இதுவும் இபாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வது இபாதத்து. குழந்தைக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கொடுக்க வேண்டியது இபாதத்து. அது ஒரு வேலை இல்லை. அப்பனா இருக்கிற வேற வழி இல்லை, கேக்கர்னா பச்சை பைதா கருதலாம் அப்படி அதெல்லாம் கிடையாது. துமாரா இபாதத்து. இப்ப புரிஞ்சுக்க, சலிப்பு வருமா, கோவம் வருமா, ஆற்றாமை வருமா, இபாதத்தமா இருக்கு உங்களுக்கு. நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, அநியாயமா ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியும், ஏமாத்தல வெளியூருக்காரு. ஆனா இல்ல, உங்களுக்கு நியாயமா தெரியுது 800 ரூபாய் தான் தெரியுது. ஆனா நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்றீங்க, 1000 ரூபாய் வேண்டாம் சொல்லி 800 ரூபாய் நீங்க முடிவு செஞ்சு அது ஒரு சாதாரண வியாபாரம் இல்லை, அது மாறாக வருகிறது வழிபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான முறையில் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வருது, அழகான முறையில 3000 ரூபாய் வருதுன்னு சொன்னா, தவறான முறையில வர 5000 ரூபாய் விட்டுட்டு அழகான முறையில வருகிற 3000 ரூபாய் ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக என்னது அது ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இருந்து என்ன புரிகிறது, வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும், வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும். அப்ப நீங்க செய்கின்ற ஒவ்வொன்றையும் உங்கள் இஷ்டப்பட்டு, நம்மளுடைய சொல்லல, மன இச்சப்படி செய்யறது இல்ல. நீங்க செல்லாதீங்களா, போவாதீங்கன்னு சொல்லல, மனோச்சின் பக்கம் செல்லாதீர்கள், முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், பெரும்பான்மை சமுதாயத்தை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அங்க போகாம அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் சொன்னால, அந்த பக்கமா வந்துட்டு நீங்க அல்லாஹ் சொல்வதை கேட்டு அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுவீர்கள் என்று சொன்னால், தொழுகை மட்டும் இபாதத் இல்ல, நீங்கள் வியாபாரம் பண்றது இபாதத்து, குடும்பத்துல மனைவியை சந்திப்பது இபாதத்து, குழந்தைகளை வளர்ப்பது இபாதத்து, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இபாதத்து, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவல் செய்வது இபாதத்து, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து என்ன செய்து அன்போடு அரவணைத்துக் கொள்வது இபாதத்து என்று சொன்னால் வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும். இப்ப புரியுதா? நான் மனிதர்களின் ஜின்களையும் எனக்கு இபாதத் செய்வதற்காண்டி படைக்கவில்லை என்று சொன்னால், வாழ்வுடைய எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் இபாதத்தான வாழ்க்கை. ஆனா நீங்க துதுஷம் நம்பப்பட்ட இபாதத் என்ன பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம். சுருக்குடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, தொழுகை கட்டா தொழுகிறோம், ஆனால் வெளியில் வந்து எல்லா பிராடு விளங்கும் இல்லையா. நீங்க முஸ்லீம் நம்ப மாட்டோம். பாய் ஒரு தடவை போய் சொன்ன வந்து இன்ஷா அல்லா அப்படின்னு சொன்ன, பாய் இன்ஷா அல்லா சொல்லாதீங்க, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இல்ல பாய் இன்ஷா அல்லா கொடுத்துறோம், பாய் இன்ஷா அல்லா சொல்லாதீங்க, உங்க பாய் இன்ஷா அல்லா சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம், சொல்லாதீங்க இன்ஷா அல்லா. கிறிஸ்டியன் வந்து சம்பவம் இது மாதிரி நிறைய சம்பவம் சொல்ல முடியும், புரியுதா? அப்ப என்ன புரியுது, என்ன நடக்குதுங்க? ஆனா நம்ம தொழுகையாளி, அவர் தொழுகையாளி, யாரை பற்றி அவர் சொல்கிறாரோ அவர் தொழுகையாளி. ஆனா அங்க என்னது கொடுக்கல் வாங்கல நேர்மை, அவர் ஒரு முறையை வச்சு. இப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது, அப்ப எல்லா நிலையும் சரி அல்லாஹ்வுக்கு. ஆக நீங்கள் மகனாக, தந்தையாக, வியாபாரியாக, மாணவனாக, கணவனாக, அதிகாரியாக, ஆள்பவராக இருக்கலாம், நீ மெக்கானிக்கா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், மெக்கானிக் கடையில வேலை செய்யற டிரைவரா இருக்கலாம், நீங்க பக்காத்தியா இருக்கலாம், இவா இருக்கிறதுனால சொல்ல, நீங்க யாரா இருந்தாலும் என்னது, யாரா இருந்தாலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். சோதிக்கப்படுகிற தலங்கள் தான் வேற. நீங்க மெக்கானிக்கா இருக்கிறீங்க, நீங்க சமையல்காரர் இருக்கீங்க, நீங்க டாக்டரா இருக்கீங்க, இன்ஜினியர் இருக்கிற தலம் தான் வேற தவிர சோதனை என்பது எல்லோருக்கும் தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, சும்ம லத்து சலுன யௌமைதின் அனின் நயீம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்கொடையை கொடுத்து நீங்கள் நாளை மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்கொடை கொடுத்து நீங்க பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த அருட்கொடை எப்படி பயன்படுத்தி சொல்லணும், எது அருட்கொடை, எல்லாமே அருட்கொடை தான். நம்ம வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை அருட்கொடை, நம்முடைய மனைவி அருட்கொடை, நம்முடைய குழந்தை அருட்கொடை, மனைவிக்கு கணவனாகி நாம அருட்கொடை, நம்முடைய அறிவு அருட்கொடை, நம்முடைய படிப்பறிவு அருட்கொடை, நம்முடைய ஆரோக்கியம் அருட்கொடை, நம்முடைய தொழில் அருட்கொடை, நமக்கு நம்முடைய வீடு அருட்கொடை, நமக்கு நம்ம ஊர் அருட்கொடை, இந்த நாடே ஒரு அருட்கொடை. இதற்கெல்லாம் நீங்க நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இந்த அருட்கொடையில எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்தல என்று அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய மனப்போக்க போக்குல பயன்படுத்தீங்களா, உங்களுடைய மனப்போன போக்குல நீங்க பயன்படுத்துறீங்களா, அல்லது உங்களுடைய முன்னோர் சொன்ன வழிக்குள்ள கண்மூடித்தனமா நீங்க பின்பற்றி போனீங்களா?
அல்லது பெரும்பான்மை சமுதாயம் சொல்லிட்டு அவங்க சொன்ன வழியில் நீங்க போனீங்களா? இல்லை, அல்லாஹ் காட்டிய வழியிலே இந்த அருக்குடையை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்களா என்று நீங்க நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை வணக்கமாக மாற வேண்டும். வாழ்க்கையுடைய எல்லா நிலையிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வாழ முடியாம, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு. இதுதான் முஸ்லிமுடைய இலக்கு. சரி, எல்லாரும் புரிஞ்சு என்ன செய்யணும்? புரியுது பாய், ஆமா எங்கிட்ட கம்மி இருக்கு, பலகீனமா இருக்கும், சில நேரம் புரியுது, செய்ய முடியல, என்ன செய்யறது நாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு 20 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு, 30 முடிச்சிருவாங்க. முதலாவதாக இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை பற்றிய சரியான புரிதல் நமக்கு கிடையாது. முதலாவதாக என்ன செய்யணும்னா, இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல என்ன, நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? இஸ்லாம்னா ஒரு மதமாக புரிஞ்சு வச்சு, சில நம்பிக்கைகள், சில சடங்கு சம்பிரதாயங்கள், சில வழிபாட்டு முறைகள், சில ஃபெஸ்டிவல்ஸ், இதான் மதம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஈமான் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு பின்னாடி ரசம் ரிவாஸ், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ், ரம்ஜான், பக்ரீத், பார்வி, தேர்வி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஷபே மராத் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ். பிறகு என்ன இருக்கு, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். இதுதான் மதம். ஆனால் அன்பிற்கினிடையே இஸ்லாம் என்பது தீன் என்பது அல்லாஹ் சொல்றான். இஸ்லாம் என்பது ஒரு தீன், இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத விலகி வச்சிருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் அவங்க விளங்கவே இல்லை. தீ ஏன் தெரியுமா? படிக்கிறது பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், இஸ்லாத்தை எதுல பார்க்கணும்? ஃபிக்கு மசாயில தான் பார்க்கணும், சட்டங்களை தான் பார்க்கணும். இவர் தொப்பி போடுவாரா, போடப்பட்டாரா, எங்க கை கட்டுறாரா இல்லையா, இதான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையா நடந்து கொண்டிருக்கு. ஃபத்வாவே கொடுக்குற நிலையில நான் பார்த்துக்கோங்க இல்லையா? ஃபிக்கு மசா, ஃபிக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல எவ்வளவு தெரியுமா? 500 வசனம் இருந்தாரு. 6666 வசனங்கள்ல ஃபிக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள் 500 இருந்து 600 வசனங்கள் மட்டும்தான் என்று அறிஞர்கள் கூறுகின்றார். மீதி எல்லாமே வாழ்வியலை பற்றியும், சமூகவியலை பற்றியும், ஒழுக்கவியலை பற்றி, பண்பியலை பற்றி, அறிவியலை பற்றி, வேதியியலை பற்றி, இயற்பியலை பற்றி, நம் மனித சமுதாயத்தை எல்லாம் அத்தனை இயலை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. ஆனா இதுல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஃபிக்கு மசாயில்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா, இஸ்லாம் எங்களுக்கு தெரியல. அப்ப இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, யூடியூப்ல பயன் கேட்கலாமா? யூடியூப்ல யார் பயன் கேட்கறது? அப்துல் பாசித் புகாரி கேட்கறதா, இல்ல அப்துல் அபி பாய், இப்படி ஏகப்பட்ட பயான்கள் இருக்குது. எதை கேட்கறது? பயான்ல இஸ்லாத்தை கத்துக்க முடியாது. நீங்க அப்படி யாரா பயான்ல இஸ்லாத்தை தூக்கி வரமா வச்சு படிக்காமல் இஸ்லாத்தை ஒருபோது கற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடித்துக் கொள்ளும் காலம்லாம் நீங்க வழிகட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஒன்று இறைமறை, இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்று சொன்னாங்க. ஒன்று குர்ஆன், இன்னொன்று என்னுடைய சுன்னத். அப்ப இஸ்லாத்தை நீங்கள் எங்கிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள், நான் கேட்கிறேன், முஸ்லிம்னா இறைவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுவோம் நாம இல்லையா? நான் பல முஸ்லிம்கிட்ட கேட்டிருக்கேன், குர்ஆன் படிச்சிருக்கலாம் இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க முஸ்லீம் தான் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன், இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், இறைவன் சொல்வதை செய்வான், இவன் தான் முஸ்லீம். அல்லாஹ் சொல்ல செய்தா முஸ்லீம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது சொல்லியிருக்கான், குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப குர்ஆனே எனக்கு தெரியல, குர்ஆன் தெரியாம நீங்க எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் கேள்வி கேட்டா பதில் இல்லை. நான் உங்ககிட்ட அதே கேள்வி கேட்கிறேன். நம்மளா முஸ்லீம் தானே? முஸ்லீம்னா யாரு? அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்போம் தானே பொருள். அதுக்கு வேற ஏதாவது பொருள் கொடுக்க முடியுமா? அதுக்கு வேற எந்த பொருள்லாம் கிடையாது, அதான் பொருள். அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளை எது என்று எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய சட்டம் எது என்று எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தை நான் படிக்கவே இல்லை. அப்படி என்றால் நான் எப்படி என்னை முஸ்லீம் என்று சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? முஸ்லீம்ல முஸ்லீமா எல்லாம் மௌத்தாயிராதீங்க அப்படின்னா அந்த பேருள்ள முஸ்லீமா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்ப இஸ்லாத்தை படித்து புரிந்து விளங்கின நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் இப்ப எல்லா மொழியிலும் வந்துருச்சே, நீங்க என்ன சொல்ல முடியும்? இப்ப சரி பாய், எனக்கு பைசா நை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. மொபைல் வந்துச்சு அவங்கள்ட்ட, மொபைல்ல 15 நீங்க பிளே ஸ்டோர் பண்ணி எத்தனை தமிழ் தர்ஜுமா வருது பாய், பண்ண அத்தனை பாய் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? ஆடியோ கேட்கலாமே நீங்க, எல்லாமே வந்துருச்சே, எல்லாமே வந்துருச்சு. நீங்க அல்லாஹ்விடத்துல போய் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாமே 40+ தான், 35-40 தான். என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க பொண்டாட்டி நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? உங்க குழந்தைகளை எப்படி வளர்ப்பீங்க? எங்க தப்பு செய்யறது புரியுதா உங்களுக்கு? நமக்கே எதுவுமே தெரியல, நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும்? அவளை எப்படி இந்த சமுதாயத்தில் வளருவார்கள்? அடுத்த 10 வருஷம் நாடு எங்க போகணும்னு தெரியல. நீ வேற மாதிரி நிலையில போயிட்டு இருக்கே. சட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கும் போது எல்லா இந்த நாட்டில் நடக்குது. சட்ட ஆட்சி நடக்கும் போது எல்லா இந்த நாட்டில் நடக்குது. அடுத்த 20 வருஷம் என்ன ஒன்றும் தெரியாது. நம்ம பிள்ளைங்க இங்க தான் விட்டுட்டு போனோம். எந்த அடிப்படையில் விட்டுட்டு போறீங்க நீங்க? உங்களுக்கு குர்ஆன் தெரியாது, அதுங்களுக்கு குர்ஆன் தெரியாது. என்ன பெரிய கொடுமை இது! இதை விட கொடுமை வேற ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு 20-30 வருஷம் முடியும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இல்லையே. உங்களுக்கு குர்ஆன் எல்லாத்தையும் வந்துருச்சு, புத்தக வடிவில் வந்துருச்சு, பிளாட்பார்ட்ல இருக்குது குர்ஆன். பழைய புத்தக கடையில போய் பாத்தீங்கன்னா குர்ஆன் விக்குது.
நாம யாருக்கா கொடுக்குறோம் இல்லையா குரான், சில பேர் படிக்காம கொண்டு அங்கே போய் வித்துறான். அது அங்கே வந்து விற்கிறாங்க. சண்டே மார்க்கெட்ல பாண்டிச்சேரி சண்டே குரான் வாங்கணும். 10 குரான் நாங்கள் எடுத்தோம். போய் தேடி புக் அப்படி கும்பியா கொண்டு வச்சா நாங்கள் போய் குரான் தெரியும் எவ்வளோ கேட்டோம், 20 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுத்துருங்க சார், குரானுக்கு 20 ரூபா, நோ ப்ராப்ளம். அது சொல்றா குரான் எல்லாத்தையும் கிடைக்குது. இப்ப நீங்க எப்படி போய் எல்லாமே சொல்லுவீங்க நான் குரான் படிக்கல எனக்கு தெரியாது, வாஞ்சாக ஜமா ஜவாப்தனே. நீங்க கபர்ல போய் சொல்லி ஆகணுமே. கபர்ல பதில் உங்களுக்கு தெரியுமா? தனியா பேசுவோம். அடுத்த மாசம் மீட்டிங் வந்தீங்கன்னா இதெல்லாம் நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லுவேன். நான் கபர்ல என்ன நடக்கும்னு சொல்லுவோம். நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிருக்கீங்க, तुम्हारा रब कौन ना अल्लाह சொல்லிடுவோம், तुम्हारा रसूल कौन है रसूलullah சொல்லுவோம், तुम्हारे இஸ்லாம் ஒன்னு தீன் कौन सब लोग இஸ்லாம்ல वैसा सब மூமினே ஆங்க. அதெல்லாம் வாயில வராது உங்களுக்கு. யார் இந்த உலகத்திலே குர்ஆனை அறிந்து புரிந்து தெரிந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவருக்கு மட்டும் தான் கபர்ல இதற்கான கேள்விக்கான பதில் வருமே தவிர சும்மா பேரோட முஸ்லிமா வாழ்ந்து கொண்டு வருவங்களுக்கு கபர்ல அதுக்கான பதில் வராது. நம்மள பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறோம், தப்பாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். புரியுதா? இதுக்கு ஹதீஸ் இருக்குது, ஆதாரம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப என்ன செய்யணும்? இஸ்லாத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கணும். மௌலானா சையத் அபுல் அலா மௌதூதி அவர் சொல்றாரு, அறிவை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஏன் ஒரு அலட்சியமா இருக்கு? உங்களுடைய வியாபாரத்தில் அலட்சியமா இருக்கிறது இல்லை, உங்களுடைய தொழில நீங்க அலட்சியமா இருக்கிறது இல்லை, உங்களுடைய பயிர் பச்சைகளை பாசுறதுல உங்களுக்கு அலட்சியமா இல்லை. ஏன்னா அதுல இழப்பு ஏற்படும் உங்களுக்கு தெரியும். காலைல ஆட்டோ எடுக்கலன்னா இன்னைக்கு 150 ரூபாய் என்ன செய்யப்படுது வாடகை கட்டணும், அதுக்கு மேல எனக்கு சம்பாதிக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணும். இல்ல கடத்துல நீங்க மெக்கானிக் கடத்துல என்ன ஆகுனுங்க, ஒரு 2000 ரூபாய் சம்பாதித்து போகுமா? இப்ப இஎம்ஐ கடத்துக்கு போயிடும், பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், இன்னைக்கு எல்லாத்தையும் கமிட் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப அதனால தூக்கம் போனாலும் பரவாயில்ல சொல்லி காலைல 8 மணிக்கு வந்து கிடைக்கிறோமா, 6 மணிக்கு போய் ஆட்டோ எடுக்கிறோமா, நைட் ஆட்டோ ஓட்டுறோமா? பல பேரு நான் நைட்ல வரும்போது பாப்போம் பல பேரு இல்ல நைட் ஆட்டோ ஓட்டுறோமா. ஏன் அப்படி நான் போலன்னா அதனால ஏற்படுகிற இழப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியுது. அதை எங்களுடைய மனைவி அனுபவிப்பா, என் குழந்தை அனுபவிப்போம், நான் அனுபவிப்பேன், கடங்கால வந்து கேட்பா, அதுக்காக சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ளாதனால் ஏற்படுகின்ற இழப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியாதனால அது நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க. அது இப்போ உங்களுக்கு தெரியாது, கபருக்கு போனதுதான் தெரியும், மறுமைக்கு போனது. அப்ப என்ன செய்ய முடியுங்க? ஒண்ணும் செய்ய முடியும். புரியுதா? என்ன செய்யணும்? அப்ப மௌலானா சார் நீ அதுக்காக நீ மௌலி ஆயிடுவீங்க, ஆலிம் ஆயிடுங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஒதுக்குங்க, 1/2 மணி நேரம் குர்ஆனை படிங்க, 2 நபி மொழிகளை படிங்க, ஒரு புத்தகத்தை ஒரு 10 பக்கங்களை படிங்க. 1 மணி நேரம் நீங்க எதற்காக ஒதுக்கினால் போதுமா? நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன், உங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கு ஒரு நாளைக்கு. 24 வந்து 23 மணி நேரம் நீங்க வச்சீங்க, உங்க தொழிலுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வச்சீங்க. நீங்க ஒரே மணி நேரம் மட்டும் நீங்க ஒதுக்கு. அது 1 மணி நேரம் செய்வீங்க. குர்ஆன் ஒரு 1/2 மணி நேரம் படிங்க, 2 ஹதீஸ் படிங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? ஒரு 10 பக்கங்கள் புத்தகங்களை நீங்க வாசிங்க. அப்படி படிச்சீங்கன்னா நீங்க சரியா மட்டும் நிறைவேற்றினா ஒரு 10 நாள் கழிச்சிருங்க. ஒரு 20 நாள் கரெக்டா செய்து வச்சீங்க. 20 நாள்ல ஒரு நாளைக்கு 2 ஹதீஸ் படிச்சா 20 நாள்ல 40 ஹதீஸ் படிச்சிருவீங்க. 40 ஹதீஸை பத்தி நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அது உங்க மனசுல பதிஞ்சிடும். ஒரு 5 வருஷம் நீங்க படிக்கிறீங்கன்னா 100 வருஷங்கள் குர்ஆன்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். புரியுதா? நீங்க 10 பக்கங்கள் புக் படிக்கிறீங்கன்னா 200 பக்கங்கள் உங்களால புத்தகத்தை வாசிச்சிட முடியும். அப்படி வாசிச்ச முடியும். 40 புத்தகத்தை எழுதிடும். ஒரு 4-5 புத்தகத்தை ஒரு மாசம் வாசிச்சு முடிச்சிடலாம். நீங்க மட்டும் அதை செஞ்சு போடலாம். ஒரே மாசம் உங்களுடைய அறிவுல, உங்க நடத்தில, உங்க சிந்தனையில, உங்க இயல்புல, உங்களுடைய எல்லா தேசியம் பெரிய மாற்றம் நிகழும். ஆனா துரதிருஷ்டமாக இது படிக்காத ஒரு சமுதாயம் நாம தான். ஆனா அறிவை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் பெருமாள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அறிவு சமுதாயம். அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வசனம் தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா ஓதுவீராக, யூ ரீட், படோ என்றுதான் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த கிறிஸ்தவன் கூட சொல்லுவார், உலகத்திலேயே படின்னு சொன்ன ஒரே வேதம் குர்ஆன் தான் போடுறது. நபிகள் நான் என்ன சொன்னாங்க அது அவங்களாம் தெரிஞ்சுட்டு நமக்கு வேணுது. அன்றைக்கு முதலாவதாக நாம் அறிவை இஸ்லாத்தை பற்றி அறிவு இல்லாமல் செய்ய முடியும். புரியுதா? அது நம்ம இங்க என்ன இந்த மாதிரி மாதாந்திர நிகழ்வு வச்சு இப்ப நீங்களா சரின்னு சொன்னீங்கன்னா மாதம் ஒரு நாள் ஒரு 1 ஹவர் நம்ம நிகழ்ச்சி கொடுத்துருக்கலாம். வாராந்திர கூட்டங்கள் நடக்குது. வாரம் ஒரு முறை 1 மணி நேரம் அதுலயும் நீங்க கலந்து கொண்டு என்ன செய்யலாம்? நீங்க இந்த அறிவை பெற்றுக் கொடுக்கலாம், வழியை பெற்றுக் கொடுக்கணும். முதலாவது விஷயம், முதலாவது இஸ்லாத்தை சரியாக தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, தெரிந்ததை முழுமையாக பின்பற்ற வேண்டும். நம்மகிட்ட உள்ள பெரிய பிரச்சனை தெரியுமா? நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா எல்லாத்தையும் பின்பற்றதே கிடையாது. எல்லாத்தையும் பின்பற்றது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் லேசானதை ஏற்றுக்கொண்டு கடினமானதை விட்டு விடுகின்றீர்களா, நீங்கள் கேவலத்தை அனுபவிப்பீர்கள். ரொம்ப பெரிய
உங்களுக்கு லேசானதெல்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்க. கடினமான விஷயங்கள் வந்தா, கஷ்டமான விஷயம் வந்தா என்ன பண்றீங்க நீங்க? விட்டுறீங்க. நீங்கள் கேவலத்தை அனுபவிப்பில் என்று நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம், உங்களுடைய மனோச்சைகளை, உங்களுடைய ஆசாபாசங்களை, உங்களுடைய மனோச்சைகளை ஆசாபாசங்களின் பக்கமாக ஓட விட்டு விட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகிறானே அவனுடைய பேக்கூஃபர் யார் என்று கேட்கின்றாங்க. புரியல? உங்களுடைய ஆசை நீங்க ஆசைப்படுறது, காய்ச்சி பண்றதுலாம் உங்களுடைய மனசு என்ன சொல்ல அது செய்யுது. இஸ்லாம் சொல்றது அல்லாஹ் சொல்றதான் கேட்கறது. அப்படி மண்மானி பண்ணிட்டு என்ன பண்றது? அப்புறமா அல்லாஹ் முஜே ஓது ஏதோ ஏது கைசு பேக்கூஃப் नहीं அல்லாஹ் சொன்னது மாதிரி செஞ்சுட்டு அல்லாஹ் முஜே ஏது ஏதோ, நீ சொன்ன மாதிரி நான் அலாலா இருக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நான் மனைவி பாத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி என் குழந்தையை பாத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி என் அம்மா அப்பா பாத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி எனக்கு 1000 ரூபாய் தப்பான வழியில போய் சொல்லி சம்பாதிக்கலாம், ஆனா நீ தடுத்திருக்கன்னு சொல்லி பயந்து நான் 500 ரூபாய் வந்தா போதும் செஞ்சல்ல முஜே ஏது ஏதோன்னா அல்லாஹ் குஷே துரிதேதான். நம்முடைய துவாக்கள்லாம் ஏன் கபலா ஆகுது? புரியுது? இப்ப துவாக்கள் ஏன் கபலா ஆகுது? 50 பேர் துவா செஞ்சா அதுல எல்லா ஒத்துலையும் கபலா ஆகுது இல்லையே? ஏன்? நம்முடைய செயல் எப்படி இருக்குது? நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறது. அல்லாஹ்ட்ட சரி உங்க புள்ளையா இருக்கு, உங்க பேச்சு எதுவும் கேட்கல, அவன் இஷ்டப்படி இருக்கான்னு நீங்க அவனுக்கு மேல அன்பு காட்டுவீங்களா? அவன் கேட்கலாம் வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? வேற வார்த்தை அதுக்கு மேல நான் சொல்ல, அது நம்ம ஊர்ல என்ன சொல்றது இல்லையா? அப்படிதானே? அது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டவனே வாங்கி கொடுப்பீங்க. பஸ் இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்து கூட, வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள். அல்லாஹ் சொல்ல யா யுல்லினா ஆமனு ஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இறை நம்பிக்கை உள்ள தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு எடுத்த உதவி தேடல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை என்ன செய்யணும்? முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். வட்டி வாங்க கூடாதா? தெரியுமில்ல? வட்டி ஆரம்பில நில்லுங்க. ஏன் அது செய்யறது இல்ல? ஒருத்தர் சொன்னார், ஒரு வாட்டி நாங்க இந்த மது எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போகும்போது ஒருத்தர் சொன்னார், பாய் உங்க பாய்ங்க இங்க குடிக்க வராங்க பாய், அவன் வந்துட்டு சரக்கு வாங்கிட்டு அங்க கறிக்கடையில போய் ஹலாலான்னு கேட்கிறான் பாய். அப்படி புரியலையா? புரியல? கோட்டர் வாங்கிட்டு அங்க போய் என்ன கேட்கிறான் அவன்கிட்ட, சிக்கன் 65 போட்டு வச்சுப்பாங்கல்ல, கறி எல்லாம் இருக்குல்ல சக்கனா கடையில, அங்க போய் இது ஹலாலா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்ல? அவன் இவனுக்கு குடிக்கிறது இவனுக்கு வந்து காய்ச்சா இருக்கு, ஆனா கறி சாப்பிடுறதுக்கு அங்க வந்து என்னது சட்டம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்ல? எது புரியுதோ அது செயல்படும் இல்ல? அப்ப இங்க அதான் விஷயம் என்னன்னா, நீங்க எது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் நம்முடைய நிக்காக்கள் எப்படி நடக்குது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய சுமையாக்கிட்ட பெண்களுக்கு வாழ்க்கையை இல்லையா? பொம்பளை புள்ள பொறுக்கணும் துவா செஞ்ச காலம் போய் பொம்பளை புள்ளைய வேணாம்னு சொல்லி துவா செய்யற காலம் வந்துச்சா இல்லையா இன்னைக்கு? சொல்லுங்க பாப்போம். அப்ப நிக்காவை இவ்வளவு கடினமாக்குறது யாரு? நாம தானே. இஸ்லாம் எவ்வளவு எளிமையாக்கி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எளிமையான திருமணங்களை நாம ஏன் முன்னெடுப்பதில்லை? எளிமையான திருமணம் நடத்த வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. ஏன் அது செய்யறதில்லை? எங்க பிரஸ்டீஜ் அங்க அல்லாஹ்வுடைய கட்டளை தேவையில்லை. என்னது? என்னுடைய ஈகோ, என்னுடைய இதை காட்டணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அப்ப எதை நாம் புரிந்து கொண்டோமோ அதை என்ன செய்யணும்? முழுமையாக செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னன்னா, செய்வதை திருந்த செய்யும். இது எஹ்சான் சொல்லுவாங்க குர்ஆன். இஸ்லாமிய மொழிமுறையில எஹ்சான் சொல்லுவாங்க. எஹ்சான்னா என்னன்னா அழகிய முறை என்று பொருள். உதாரணத்துக்கு நீங்க தொழுகிறீங்க, தொழுகையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்ன சலாத்த தன்ஹாலி பக்ஷாய் வன்முன்க, தொழுகை உனை மானக்கேடனை மட்டும் தீய விஷயத்தை காப்பாற்றுகிறது. அப்ப தொழுகின்ற ஒரு பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிரபுல்லா அபகரிக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, சண்டை விடக்கூடாது, கெட்ட பார்வை போகக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, எல்லோரும் கனிவோடும் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் தொழுகை இருக்கும். இதான் எக்ஸாம். செய்வீங்க தொழுக, ஆனா தொழுகையின் மூலமாக எதை அடைய வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள. ஆனா இன்னைக்கு இருக்க நம்ம சமுதாயத்துல தொழுகையாளிகள் கூடிக்கொண்டே போகிறார்கள். சமுதாயத்துல மாற்றம் இருக்கா? ஒழுக்கத்துல மாற்றம் இருக்கா? பண்பாட்டுல மாற்றம் இருக்கா? சொல் செயல மாற்றம் இருக்கா? எந்த மாற்றம் இருக்கா? நான் அடிச்சு சொல்ல முடியும். உங்களோட நான் இருக்கேன், 25 வருஷமா கிருஷ்ணகிரியில் இருக்கேன், பார்த்தா இருக்கேன் எல்லாத்தையும். நான் இல்ல அங்கோட்டு சில மாற்றம் இருக்கு, அதுக்கு நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் தொழுகையின் மூலமாக என்ன வரணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வீட்டின் முன்னே ஒரு ஆறு ஓடுகிறது, அதுல 5 வேளை அவன் குடிக்கிறான், அவன் உடம்புல அழுக்கு இருக்குமான்னு கேட்கிறான். இருக்கான்னு சொல்றாங்க சஹாபாக்கள். அப்போ ஒரு 5 வேளை தொழுதா அவனுக்குள்ள உள்ளத்துல கெட்ட எண்ணம் இருக்காது, கெட்ட சிந்தனை இருக்காது, மண்ணாசை பொன்னாசை அந்த ஆசை இந்த ஆசை எதுவுமே இருக்காது, அவன் தூய்மை பெற்று விடுவான் என்று சொன்னாங்க. இப்போ தொழுகையின் மூலமாக நாம் மாற வேண்டும், நோன்பின் மூலமாக நாம் மாற வேண்டும். நோன்பு என்ன சொல்கிறது? வெறும் பசியோடு பட்டியோடு நோன்பு
பொய் சொல்வது பொய்யான செயல் எவர் விலகிக் கொள்ளவில்லையோ, பசியோடு இருப்பதை பற்றியோ தாகமாக இருப்பதை பற்றியோ அல்லாஹ்வுக்கு கவலையும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நோன்பின் மூலமாக உங்களுக்கு தக்வா உருவாக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பண்பு உருவாக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பண்பு உருவாக வேண்டும். எப்படி நோன்புடைய காலங்களே சகரிலிருந்து இஃப்தார் வரைக்கும் எப்படி நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சவர்களாக இருக்கோ அதுபோல வாழ்வு முழுக்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோன்புக்கு நாம் செய்கின்ற கடமை. அவங்கதான் எஹ்சான், அதான் எஹ்சானுடைய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்க ஹஜ்ஜி ஜக்காத்து எல்லாமே அப்படிதான். ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், நீங்கள் இங்கிருந்து கொண்டு போகின்ற வழித்துறை சாலை சிறந்த வழித்துறை சார்ந்தது தக்வா என்ற வழித்துறை சாதத்தை எடுத்து செல்லுங்கள். அரிசி பருப்பு காசு பணம் இந்த லக்ஸுரியா இந்த கிளாஸ்ல போலாம், செகண்ட் கிளாஸ்ல போலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போலாம் அப்படிலாம் முடிவு பண்ணீங்கல்ல, சாப்பிட்டு क्या लेकर जाओ तुम्हें तकवा को लेकर जाओ. தக்வா இல்லாம எல்லாத்தையும் எடுத்து போயிட்டீங்க, क्या फायदा, वो ஹஜ் ஃபனா அது வீணா போயிடும். அப்ப தக்வா உருவாக வேண்டும். அந்த நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எவன் ஒரு ஹஜ் செய்து விட்டு திரும்பி வருகிறானோ அவன் அன்று பிறந்த குழந்தை ஆகி விடுகின்றான். ஆனா சில பேர் சொன்னாங்க, பாய் உங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து பாய் வட்டி வாங்குறாரு, பாய் 3 வட்டி வாங்குறாரு, 5 வட்டி வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. அவங்க பெருசா நினைக்கிறாங்க, முஸ்லீம் எல்லாம் பாக்குறாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா ஒரு புனிதமான ஒரு பயணம், அது அங்க போயிட்டு வந்து பெரிய மார்க் இருக்கணும். ஆனா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இங்க பொய் சொல்றது, பித்ராட்டம் பண்றது, ஏமாத்துறது, பிரிவினை ஏற்படுத்துவது, ஒரு மருத்துவ மத்தியில் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணி விடுறது, இதெல்லாம் யார் செய்யற வேலையா இருக்கு, ஆட்சிகள் செய்யற வேலையா இருக்குன்னு சொன்னா அந்த ஹஜ் நாள் என்ன புண்ணியம் உங்களுக்கு? அப்ப இருந்து என்ன புரிகிறது, செய்வதை திருந்த செய்ய வேண்டும், எக்ஸாம் இற வேண்டும். அந்த ஹஜ்ஜின் மூலமா எதை அடைய வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அப்பதான் வாழ்க்கை சிறக்கும், அப்பதான் வாழ்க்கை மாறும். புரியுங்களா? அப்பதான் நோன்பின் மூலமாக தொழுகையின் மூலமாக வாழ்க்கை மாறும். குர்பானியை பற்றி சொல்லும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அறுக்கின்ற பிராணிகள் ரத்தம் இறைச்சி எல்லாம் சென்று சேருவதில்லை, மாறா எது சேர்கிறது, உடைய தக்குவா, உடைய இறையச்சம், இறை பயம், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த உணர்வு அல்லாஹ்விடத்தில் சென்று சேர்கிறது என்று சொல்கின்றான். அப்ப இதுதான் இஹ்சானுடைய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், செய்வதை திருந்த செய்ய வேண்டும், குறைவாக செய்தால் நிறைவாக செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குறைவாக செய்தால் தொடர்ந்து செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். तुम 5 रुपए सदका देते क्या, रोज 5 रुपए दे दो. ஒரு நாள் 50 ரூபாய் கொடுத்துட்டு மறுநாள் ஜா அப்படின்னாதீங்க. तुम्हें रोज 5 रुपए दे दो, बस 2 रकात नमाज पढ़ने के, 2 रकात नमाज बस, नफिल का 2 रकात पढ़ना बस, 2 रकात लगातार कंटिन्यूस படிச்சிட்டே இரு. சின்னதா செய்யுங்க, ஆனா என்ன செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்கள், அல்லாஹ் அதை விரும்புகின்றான் என்று சொன்னார். புரியுதா? இதுதான் எக்ஸமார். தொழுகினால எங்க தொழுகினால நோம்புனால அஞ்சு நாள் ஜகாத் நினைச்சோம், எங்களுடைய பண்பு மாறணும், எங்களுடைய ஒழுக்கம் மாறணும், எங்களுடைய ஆட்டிடியூட், எங்க சமூக எங்களுடைய ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாறணும் இல்லையா? நான் பாக்குறேன் 10 வருஷம் முடி வந்து தொழுறாரு, இப்பயும் தொழுகிறாரு, 20 வருஷம் முடி தொழுறாரு, அவருக்கு எந்த பண்பு மாறல. அதே பிரச்சனைகள் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகினால் என்ன புண்ணியம்? புரியுதா? ரியாக்ஷன். நான்காவதாக இறுதியாக இந்த தீனை நாம் பிரச்சாரம் செய்யணும். ஆரம்பத்தில் தம்பி சொன்னார், பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய கடமை என்ன நினைக்கிறோம், தொழுகை நோன்பு அஞ்சு ஜக்காத்து இதெல்லாம் சொன்னல, இதான் கடமை. ஆனா இது கடமை இல்லை, இது வழிபாடுகள் நீங்க செய்யணும். நீங்க முஸ்லீம் ஆக்குறதுக்கு உங்க கபருக்கு நீங்க செய்யணும். உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஷோதாலன்னாஸ் அப்படின்னு சொல்றாங்க, சத்தியத்திற்கான சான்று வர வேண்டும். நீங்கள் दीन तुम्हारा पास है, कुरान तुम्हारा पास, रसूलुल्लाह का सुन्नत तुम्हारा पास, இதுக்கு சான்று பகர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? முஸ்லிமாக உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். குந்தும் கைர உம்மத் என்று அல்லாஹ் தஆலா, தும் கைர உம்மத் எதற்காக? நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கின்றவர்கள். நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கும். இங்க சாராயம் இருக்கு, இங்க விபச்சாரம் இருக்குது, இங்க வட்டி இருக்குது, இந்த தீமையில பார்த்து வாழாம இருக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 2 குழுவினர், அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறிப்போர், அதை பார்த்து வாழாக்கூடிய நிலைமை என்னவென்று சொன்னால், 2 குழுவினர் கப்பலிலே சில முடிவு எடுக்கிறார்கள். கப்பல் தெரியுமா உங்களுக்கு? கப்பல்ல போது முடிவு எடுக்கிறாங்க. உப்பர் கோன் போயிட்டா, நீச்சல் கோன் போயிட்டா, சண்டை வந்துச்சு. அப்ப என்ன செய்றாங்க? சீட்டு குளிக்கு போலாம் முடிவு பண்றாங்க. முடிவு போட்டாச்சு. மேல ஒரு குழு, கீழே ஒரு குழு உட்காந்துட்டாங்க. கீழே ஒரு குழுவுக்கு தண்ணி தேவை இருக்குது, பானி. எங்க போய் எடுக்கணும்? மேல போய் தான் எடுக்கணும். இன்னும் மேல உப்பர் ஜாத்தே அங்க மேல போட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்க சீட் தானே அது உப்பர் நையா நடத்துனாங்க. உடனே அவங்க கீழே வந்து என்ன செய்யறாங்க? கப்பல்ல ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்க போறாங்க. அப்ப நபி சொல்ல நிறுத்திட்டு சொல்றாங்க, மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவருடைய கையில பிடித்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் இவர்களும் மூழ்கி அவர்களும் மூழ்கி போவார்கள். இப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவோரை பார்த்து கொண்டு வாழாம இருக்கான்னு சொன்னா அவர்களும் மூழ்கி இவர்களும் மூழ்கி போவாங்க. நம்ம இதை பத்தி அட்ரஸ் பண்ணவே இல்லையே. எந்த புராய்க்கு நம்ம பொருள் கொடுத்துருக்கோமா?
மதுக்கு எதாவது கொண்டு கொடுத்துருக்குமா? விளைவு என்னாச்சு எனக்கு தெரியும். 20 வருஷத்துக்கு 25 வருஷம் 2002 நான் இங்க வந்தேன். 2002 நான் வரும்போது முஸ்லீம்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் குடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப வெளிப்படையா குடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏன் இந்த புர்ஹாய்க்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கல? விளைவு அந்த புர்ஹாய்க்கு நீங்களும் அடிமையாகி விடுவீர்கள். வட்டியை பத்தி நீங்க எந்த அட்ரஸும் இல்ல. உங்க உள்ள போய் பாருங்க எத்தனை தண்டல்காரன் டெய்லி வந்து போறான்னு சொல்லிட்டு. நேற்று கடலூர்ல பேசிட்டு பையன் பேசுறேன். நல்ல பக்காத்தி வேலை பண்டாரி வேலை செய்ய நல்லா சம்பாதிக்கும். ஜாய் நல்லா சம்பாதிச்சு வீடு பிளாட் வாங்கிட்டேன். நான் சொன்னேன் அவங்க ரொம்ப கஷ்டம், என் பொண்டாட்டி பண்ற வேலை இப்படி ஆகி போச்சு. என்னாச்சு சார்? இல்ல லோன் வாங்கி 39 லோன் வாங்கிட்டேன். எத்தனை லோன்? 39 லோன். நான் திருப்பி கேட்டேன், என்ன உண்மையாவா அப்படிங்க? உங்களை மாதிரி ஆச்சரியம், உண்மையாவா? ஆமா ஜி 39 லோன் ஜி. இந்த லோன் வாங்கி அந்த லோன், அந்த லோன் வாங்கி அந்த லோன், அந்த லோன் வாங்கி அதை அடிக்க, அந்த லோன் அந்த லோன் வாங்கி அந்த அடிக்க. அப்ப என்னது அந்த பொம்பளை கிட்ட இருந்து அந்த பொம்பளை பேர்ல லோன் வாங்குறது, அது 10% கொடுக்கறது, இந்த வாங்கி இப்படி வாங்கி இப்ப அவன் சொல்ல 8-9 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கா. இப்பதான் 3 லட்சம் அடிச்ச. எங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு? புரியல உங்களுக்கு? இன்னைக்கு போய் பாருங்க. இது இன்னைக்கு என்னாச்சு? வட்டிக்கெல்லாம் நாமளும் ஆலயம். இது ஏதாவது இந்த தீமைக்கு ஏதாவது பொருள் கொடுத்தோமா? எதை பத்தி நம்ம பொருள் கொடுத்தோம்? இன்னைக்கு அந்த தீமைக்கு நாம அடிமையாயிட்டோம். நாமளும் அதுக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஒழுக்க கேடுகளுக்கு ஏதாவது பேசணுமா? பேசல. இன்னைக்கு நாம தான் ஒழுக்கமே சொல்றோம். போன மாசம் அடுத்த செப்டம்பர் மாசம் பேசவே இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க லவ் பண்ணிட்டு ஓடி போகுது. எத்தனை பிள்ளைங்க ஓடி போகுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் ஓடி போறது கூட ஒரு பக்கம் கிடையாது. இன்னொரு பக்கம் தெரியுமா? மதமே மாறி போகுது. ஒரு காலம் இருந்துச்சு, அவனை கன்வின்ஸ் பண்ணி முஸ்லீம் ஆக்கி கொண்டு வருவான் இல்ல. இப்ப அப்படி கிடையாது. இது இந்து மதம். கரெக்டா இல்லையா? உங்க ஊர்ல எத்தனை பேர் பட்டியல் காட்டுறது? நானு நிறைய பெரிய பெரிய வீடுகள்ல இருக்குது, வெளியில தெரியறது இல்ல. நிறைய தெரியும். நிறைய பசங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க லவ் பண்ணி ஓடி போறாங்க. புரியுதா? இந்த மாதிரி நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா, நம்ம என்ன செய்யல? தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், தீமைக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். புரியுதா? அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்விடமிருந்து ஒரு சாட்சியை தண்டு வைத்துக் கொண்டாரு மறைப்பட அக்கிரமாக்காரங்க யார்? அல்லாஹ் तरफ से एक சாட்சி तुम्हारा पास आया, दीन आया तुम्हारे पास, उसे रख कर तुम छुपाते नहीं. நீங்க மறைக்கிறீங்க, உங்களை விட அக்கிரமாக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். புரியுதா? அப்ப தீனை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமை நாளைக்கு இருக்கிறது. நீங்க இப்படியே தப்பிச்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம வெறும் தொழுகை நோன்பு வச்சு ஜக்காத்தியோட முடிச்சு நினைக்கிறேன். சரி, மறுமை வந்துச்சு, ஒரு அப்படியே ஒரு விசில் அடிச்சு வந்துடும். நாம அப்படியே போலாமா அப்படியே மறுமைக்கு போயிடும். விசில் அடிச்சு வந்துச்சு, எல்லாரும் நம்ம நல்லா வீண்டு எழுப்பிட்டான். கிறிஸ்டியன்கள் 50 பேர் எழுப்போம்ல, 50 பேர் தான் எழுந்திருப்போம். 50 பேர் தான் இருப்போம். முஸ்லீம் இந்து எல்லாம் தானே. முஸ்லீம்கள் ஒரு பக்கம் இருப்போம், இந்துக்கள் ஒரு பக்கம் வச்சுங்க. அப்ப அங்க ஷாயி மகல்லா, புறா மகல்லா, புதுப்பேட்டை எல்லாம் இருக்காது. 50 பேர் ஒரு பக்கம் நிக்கணும். எங்கிட்ட தக்னி முஸ்லீம், லப்ப முஸ்லீம், ஷேக், சையது, பட்டாளந்து ஏழோ இருக்காது. என்ன எல்லாருமே ஒரே பக்கம் தான் இருப்போம். நிப்போமா? சரிதானே? இன்னொரு பக்கம் யாரு இருப்பா? இந்துக்கள் இருப்பாங்களா? இந்த கிறிஸ்டியன்கள் இந்துக்கள் இருப்பாங்களா? இப்ப அல்லாஹ் இப்ப நமாஸ் பள்ளியா, நமாஸ் பள்ளி சொல்லுவான், நோம்பு வச்சீங்களா, நோம்பு வச்சு சொல்லுவான், ஜக்காத்து, ஹஜ் இதுக்கு எல்லாம் கேட்க. ரைட். அல்லாஹ் இங்க திரும்பி இவங்க கேட்பான். என்ன கேட்பா? நீங்க நமாஸ் படிச்சீங்களா? இல்ல. நோம்பு வச்சீங்களா கேட்ட என்ன சொல்லுவாங்க? இல்ல. அப்புறம் ஹஜ்ஜி, ஜக்காத்து, ஹலால், ஹராம் எதுவுமே இல்லைன்னு. அப்ப அல்லாஹ் என்ன கேட்பான்? இவங்க உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்பான். எவனை கேட்பான்? நை அல்லாஹ் ஓ சப் நை போலாம். அன்னைக்கு அவங்க அரபியிலே பேசுவாங்க. நினைக்கிறேன் அல்லாஹ் என்ன மொழி பேசுவோம் அந்த மொழி அவங்க பேசுவாங்க. எங்களுக்கு சொல்லல. இவங்க பிரியாணி கொடுத்தாங்க, நிக்காவை கொடுத்தாங்க, எல்லா நல்லது கட்டில கலந்து விட்டுனாங்க. ஆனா என்ன செய்ய எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தியோ, அல்லாஹ் பத்தியோ, குரானை பத்தியோ, நபிகள் பெருமாள் பத்தியோ, இந்த குரான் வந்து எல்லாரும் வழிகாட்டுறத பத்தி எங்களுக்கு என்ன செய்யல. இவங்க சொல்லலன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன நீங்கள் சிந்தித்து பாருங்க. இது நான் உருவாக்கலாம் சொல்ல, ஹதீஸ் அடிப்படையில் பேசுறதெல்லாம் ஹதீஸ் அடிப்படையில் பேசுறது. இந்த செய்தியை கூட அப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்யணும். நீங்கள் நான் முஸ்லீமு, நம்ம அரபு தேசத்துக்கு வந்தோம்னா நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்கள் எப்படி முஸ்லீமானாங்க? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொல்லி அனுப்பிச்சாங்க. சஹாபாக்கள் உலகமெங்கும் பரவி சென்றார்கள். அவர்கள் வந்து கொடுத்து அவுலியாக்கள் என்று பார்க்கணும். அவனை யார் நினைக்கிறீங்க? இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள். திருச்சியில கலந்தர் ஒரு இல்ல தப்ரியாலம் திருச்சியில அந்த கலந்தர் பாஷா இருக்கா தெரியாதா? தப்ரியாலம் பாஷா அவரு என்ன 100 தாயில் இருந்தாங்க. 10 பேர் குழுல கலந்தர்களை உருவாக்கி தாவா அனுப்பிடுவார். 1000 வருஷம் பள்ளிவாசல் அங்க இருக்குது திருச்சியில. உங்க ஊர்ல 150 வருஷம் பள்ளிவாசல், 200 வருஷம், 300 வருஷம் பள்ளிவாசல் இருந்தாங்க. 1000 வருஷம் பள்ளிவாசல் இருக்குது. புரியுதா? சேரமா பெருமாள் பள்ளிவாசல் மாலிக் பின் தினார் வந்திருக்காரு.
ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி சஹாபில ஒருத்தர் மாலிக் பின் தினார் சேரமா பள்ளிவாசல். இன்னைக்கு இந்த கொடுங்கல்லூர், அதாவது திருச்சூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கொடுங்கல்லூர் ஒரு ஊருக்கு தான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் பெருமாள் காலத்துல போய் இங்க இருந்து போய் சேரமா பெருமாள் கலிமா சொல்லிட்டு வந்தார். அவருடைய இது பேர்ல அங்கிருந்து சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 சகாபாக்கள் வந்திருக்காங்க. எங்க இங்க கேரளாக்கு வந்து என்ன தாவா படிச்சிருக்காங்க பாக்குறோம். நம்ம கோவளம் தர்கா பத்தி பேசுறீங்களே, அவர் யாரு? அவரு ஒரு தாய் அன்சாரி. இங்க பாக்குறமே இவங்கள அஜ்மீர் தர்கா, மௌலானா மௌலவி அஜ்மீர் தர்காவுடைய அந்த அவுலியா இருக்கார்ல, அவருடைய காலத்துல மட்டுமே அவரால் மட்டுமே 5 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுது. நீங்க நாகூர் தர்கா ஷாவுல் ஹமீத் ஆண்டையை பத்தி பேசுறீங்களே, அவருடைய காலத்துல எத்தனை 1000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கான்னு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏர்வாடி சையது இப்ராஹிம் சொல்றாங்க, அவருடைய காலத்துல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? இவங்க எல்லாம் யாரு? தாயிகளாக வந்தவர்கள். ஆனா இந்த தமிழ போயிட்டாங்கள வேற மாதிரி ஆகி தாயிகளாக இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பொறுப்பு தலைமையா இருக்கிறது முஸ்லிம் ஆகிய நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பணியை என்ன செய்ய முடியாது, நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆக இதைத்தான் ஜமாத் இஸ்லாம் செய்வது. ஆக முஸ்லிம்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை வாழ்வில் நிறைய வாழ வேண்டும். முஸ்லிம்கள் ஹைரோமத்தாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் சோதான சத்தியத்துக்கு சார்ந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஒழுக்கமிக்கவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக, மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை ஜமாத் இஸ்லாம் என்ன செய்வது தொடர்ந்து இந்திய நாட்டிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது, முஸ்லீம் என்பது வெறும் பேரளவில் உள்ள விஷயம் இல்ல, மாறாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இஸ்லாமிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு யார் கீழ்ப்படுகிறதோ அவர்தான் முஸ்லீம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுவது என்பது தொழுகில், நோன்புல், அஜிலின், ஜக்காத்தில் மட்டும் கீழ்ப்படுவதில்லை, மாறாக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா கருத்தும் நம்ம சில முஸ்லீமாக நம்ம சில செயல்பட வேண்டும். அப்ப நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நம்ம சில சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எதை தெரிந்து கொண்டோமோ அதை முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும். மூன்றாவதாக எதை செய்கின்றோமோ அதை எக்ஸாம் நிலையை திருந்த செய்ய வேண்டும். நான்காவதாக இந்த மார்க்கத்தை பிறருக்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இவங்கிட்ட பேசும்போது உங்களுக்கு நிகழ்ச்சி வைக்கும் போது சொன்னேன்னா, நம்மை விட அதிகமாக மக்களோடு இன்டராக்ட் பண்ணக்கூடியவங்க மெக்கானிக்கு, ஆட்டோ டிரைவர்ஸ், அப்புறம் வந்து நம்முடைய கசாயிங்க, இவங்கெல்லாம் மக்களோடு நிறைய பழகுறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்களோடு நிறைய பழகுறாங்க. அப்ப இவர்களுக்கு நீங்கள் தீனை சொல்லலன்னு சொன்னா, இவர்கள் தீனை புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா, அப்ப அது மட்டும் இல்லை, இவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள் சொல்ல என்ன ஆகுன்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கு தப்பான அபிப்பிராயம். நாங்க பல இடத்துல தாவா படி செய்யும் போது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு எல்லாம் சரிதான் பை, உங்க முஸ்லீம் சரியில்லை பை, உங்க முஸ்லீம் தான் இப்படி பண்றாங்க, உங்க முஸ்லீம் தான் அப்படி பண்றாங்க போது என்ன செய்யறது, நான் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுமானே, நாம் செய்கின்ற தவறு மூலமாக எனக்கு மட்டும் தண்டனை கிடைச்சா பரவாயில்ல, இஸ்லாத்தை தப்பாக நாம் தப்பாக அடையாளப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், ஒரு இஸ்லாத்தை பற்றி யோசிப்பதற்கு நாம் தடையாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், அதை விட ஒரு கை சேதம் வேற ஒன்று இருக்க. அதே நேரத்தில் உங்கள் மூலமாக ஒரு நேர்வழி பெற்று விட்டாங்க வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் மற்றும் உலகத்திற்கு எல்லா பொருட்களை விட சிறந்து என்று சொன்னார். அது உங்கள் மூலமாக ஒரு நேர்வழி பெறுவது என்பது. ஆக மக்களோடு அதிகமாக இன்டராக்ட் ஆகக்கூடியது யாரு? மக்களோடு அதிகமாக நீங்கள் வந்து கலந்து உருவாடுங்க, மக்களோடு நீங்க நெருக்கமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் ஒரு தாயாக மாற வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நிறைய சொல்ல முடியாது. ஒரு ஆட்டோக்கார், கேரளாவுக்கு ஒரு ஆட்டோக்கார், ஜமாத் ஒரு ஆட்டோக்கார், அவர் மூலமா 170 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. 120 பேர் ஒண்ணு இல்லை, பெருசா விட பயான இதெல்லாம் எது கிடையாது, நேர்மையா நடந்துட்டார், அவ்வளவுதான். அதுவே அவர் பெரிய என்னது, மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் தொடர்பு வைக்கிறாங்க, அவர்கிட்ட பேசுறாங்க, அப்புறம் அவர் பேசுறாரு, தனியா வீட்டுக்கு போறாரு, தொடர்பு ஏற்படுத்துறாரு, பேசி இப்படியாக அவர் 100-120 பேர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு முறை அவர் நிகழ்ச்சி கூப்பிட்டு நான் பேசுறேன். அப்ப அவர் சொன்னாரு, இதயங்களை நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது நிறைய நாம் பேசலாம். அது அன்பிற்குரிய இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை திருந்த செய்ய வேண்டும், புரிந்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும். நாம் மற்றவர்கள் தீனை சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணியுங்கள். நாம இதுக்கான ஒவ்வொரு மாதம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு கெட்டுக்குது, சும்மா ஒரு 1 hour என்ன செய்யலாம். இந்த முதல் நிகழ்வுனாலும் கொஞ்சம் ஒரு 2 hour எடுத்துக்கிட்டோம். மற்ற மாதம் பேச ஒரு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி மாநிலத்தில் நீங்களா சரின்னு சொன்னா உட்காரலாம். ஒரு நம்பர்ல வாங்கியிருக்கிறோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம், அதுவும் போடுவோம். வாங்க, நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புரிந்து கொள்வோம். இன்ஷால்லா இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்வோம். நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம மனைவி இருக்காங்க, அவங்களாம் நம்ம காப்பாற்றணும் இல்லையா? யார் இவ்வளவு நாமளும் பூவான் புசகம் அகலிக்கும் நாரான் நல்லா இறைநம்பிக்கொள்ளே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாடும். என் மனைவி நிலைமை என்ன? எந்த மனைவியாவது உலகத்தில் வாழ்றோமோ, எந்த மனைவியா ராத்திரி போல கஷ்டப்படலாம், அந்த மனைவி இப்படி நிலைமை என்ன? இஸ்லாம் பத்தி அவங்களுக்கு என்ன இருக்குது? குரான் தெரியுதா? தொழுறாங்களா? குழந்தைகளுடைய நிலைமை என்ன? எந்த குழந்தைகளாக ஓடுறோமோ ஆடுறோமோ, எந்த குழந்தைகளாக ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ, அந்த குழந்தை நம்ம என்ன வச்சுக்கணும்?
ஆகவே நாம் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நல்ல அருள்புரிவானாக பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.